வெல்கம் கேர்ள்ஸ். ஊர்ல இருந்து யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா ரிசீவ் பண்ண டிரைவர் தான் அனுப்புவோம். ஆனா லண்டன்ல இருந்து என் சிஸ்டர் படிச்சுட்டு வந்ததால நானே ஏர்போர்ட் வந்து ரிசீவ் பண்ணேன். இந்தாம்மா. Thank you, Dad. எப்படிமா இருக்க? Fine, Dad. ஒழுங்கா படிச்சல்ல? வெரி குட், வெரி குட். அம்மா, கிராண்ட்பா எங்க காணோம்? இங்க யாரும் வந்திருக்காங்க பாருங்க. மை லிட்டில் பேபி. Hello, Grandpa. ஐயோ, கண்ண துள்ளி விளையாடுது பாரு. என்னடி அப்படி பாக்குறீங்க? இவர்தான் எங்க கிராண்ட்பா. எஸ். தாத்தாவா? தாத்தா அப்படி தெரியலையே. கிராமத்து தாத்தாவா இருப்பாரு நினைச்சேன். கிரேசி தாத்தாவா இருக்காரு. இதுதான் என்னுடைய லேட்டஸ்ட் ஸ்டைல். சாரி டியர், டான்ஸ் பிராக்டிஸ்ல உன்னை டாக்கம் பண்றதே மறந்துட்டேன். ஓஃபோ, டால்கம் இல்ல கிராண்ட்பா, அது வெல்கம். தாத்தா, இவங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஷீ இஸ் ஹேமா. ஓ. இவர் ரேகா. ஐ சீ. அவ நக்மா. ஹலோ. டாடி, கிழவன் பயங்கரமா ஜொல்லு விடுறாரு பாத்தீங்களா? விவஸ்தை கட்ட ஜென்மம். ரெண்டு கதை. மை நேம் இஸ் குப்ஸ். வாவ், பேர் ரொம்ப மாடர்னா இருக்கே. அதுதான் என் ஸ்டைல். ஸ்டைலா? ஒரிஜினல் பேர் குப்புசாமி, அத ஷார்ட்டா குப்ஸ்னு வச்சிருக்காரு. கேளவன். டேய், கேளாண்டி. யாரா கிழவன்? என்னோட சைட்டுக்கு வர்றியா? சைட் இல்ல டாடி, ஃபைட். எஸ், ஃபைட்டுக்கு வர்றியா? ஐயோ, உங்களோடயா? வேண்டாப்பா. ஏன் பிரதர் தாத்தாவை பார்த்து பயப்படுறீங்க? நீங்க தான் வாலிபனாச்சே. வாலிபனா? இவரு உலகம் சுற்று வாலிபன் கூட ஃபைட் பண்ணவரு. என் ஸ்டைலே வேற. வில்லேஜ்னா ஆத்துலயோ குளத்துலயோ குளிப்பாங்க. நீ என்னடா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்க? இந்த டிரெஸ்ஸோட ஆத்துலயோ குளத்துலயோ போய் குளிச்சா எல்லாரும் வேடிக்கை பார்க்க வந்துருவாங்க. இது நாட்டுப்புறண்டி. அப்ப ஊர்ல திருவிழா நடக்கும் சொன்ன, அதுவும் நாட்டுப்புற ஸ்டைல் தானா? இது வரைக்கும் அப்படித்தான் நடந்துச்சு. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் தான். அதுக்கு ஊர்க்காரங்க ஒத்துப்பாங்களா? பேரு தாண்டி ஊரு, பவர் எல்லாம் எங்க அப்பா கையில. பொங்கல் திருவிழாவை வைகாசியில வச்சுக்க சொன்னாலும் ஊர்க்காரங்களுக்கு அது ஓகே தான். வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் குப்படையம்மன் கோவில் திருவிழாவை நடத்துறதுன்னு, அன்னைக்கு வள்ளியூர் அள்ளிமுத்து கரகாட்டம் வச்சுக்கிறதுன்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்கு. ஊர் ஃபெஸ்டிவல்ல கரகாட்டம் நடத்த போறாங்களாம். கண்ட்ரி ப்ரோட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தையாவது கன்சல்ட் பண்ணிக்க வேண்டாம்? எஸ், நம்மள இன்லாண்ட் பண்ணிட்டான். இன்லாண்ட் இல்ல கிராண்ட்பா, இன்சல்ட். கரெக்ட், இன்சல்ட். ஏண்டா, இது யாரு? உன்னுடைய வாட்டர் தானே? ஐயோ, வாட்டர் இல்ல, டாட்டர். டாட்டர், மை ஒன்லி கிராண்ட் டாட்டர். லண்டன்ல இருந்து வந்திருக்கிறா. அவ மட்டுமா வந்திருக்கிறா? அவளோட 3 கோழிங்களும் வந்திருக்கு. கோழிங்க இல்ல தாத்தா, தோழிகள். எஸ், தோழி தோழி தோழிங்க. கரெக்ட். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக், ஒரு பாப், ஒரு ரேப். ஐயோ, ரேப் இல்ல, ராப் டான்ஸ். டான்ஸ் வெச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? தேங்க் யூ கிராண்ட்பா. டாடி, இப்பவே நம்ம ஊர்க்காரங்களை எல்லாரும் கூப்பிட்டு ப்ரோகிராம சேஞ்ச் பண்ண சொல்லிடலாம். மாடே, கோவணத்தோட ஏர் ஓட்டின பசங்களுக்கு கொழைய கொடுக்க சொன்ன, நானும் கொடுத்து அவனுங்க மாட்டிட்டானுங்க. அவனுங்க நம்ம பண்ணையில வேலை செய்யற பசங்க, நாம என்ன சொன்னாலும் கேட்பானுங்க. ஆனா ஊரு அது வேறு. நான் அங்க போய் நின்னுகிட்டு ஜபர்தஸ்தா நான் பண்ணேன் அப்படின்னா போடா வெண்ணேம்பாங்க. இதெல்லாம் தேவையாமா? சிஸ்டர், டோன்ட் வரி. நீ மாடர்ன் டான்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. திருவிழால அதான் நடக்கும். அது எப்படி? கையும் காலும் இருந்தா தானே அந்த வள்ளியூர் அள்ளிமுத்து டான்ஸ் ஆட முடியும். அதை விட்டுட்டா டேய் குட்டியா, அது என் ஸ்டைலுடா. உங்க அப்பன் பிறக்கறதுக்கு முன்னாடியே பண்ணது. இப்ப ஸ்டைலே வேறடா. அண்ணே, வண்டி வந்துருச்சு.
போலாமாப்பா? அண்ணே, இந்த உரிமையை எங்க வைக்கிறது? மார்வாடி கடையில கொண்டு போய் வை. பாட்டுக்கு வாசிக்க சொன்னா நீ பாட்டுக்கு வாசிக்கிற, உன்னை எல்லாம் கூட்டிட்டு போறது தப்புடா. அள்ளிமுத்து, மரியாதையா திரும்பி போயிடு. எதுக்கு? இன்னைக்கு நீ கரகாட்டம் ஆடக்கூடாது. அப்படி ஆட போனீங்கன்னா ஆடுறதுக்கு கால் இருக்காது. இது வரைக்கும் நான் கரகாட்டம் தான் ஆடிட்டு இருந்தேன். என்ன சிலம்பாட்டம் ஆட வச்சிடாதீங்க, வழிய விடுங்க. உன்னை போக விட மாட்டோம். அப்படியா? அப்பா அடிங்க. நான் வெள்ளிக்கிழமை விரதப்பா, யாரையும் அடிக்க மாட்டேன். அப்பா எனக்கு மூடு வரதுக்காக தவில் எடுத்து அடிங்க. என்ன இதோ என் பையனுக்கு ஆடுறதுக்கு கால் இருக்காதுன்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு அடிக்கிறதுக்கு கையெல்லாம் போகுது பாருங்க, அடிங்க.
நிலம் கொடுத்து 50 பவுன் போடட்டுமா 10 குழி வயல தந்து பங்கள தரட்டுமா 5 கோடி நிலம் கொடுத்தா 50 சுகமும் கிடைக்குமா பங்களமும் கட்டி கொடுத்தா மனச நிறமுமா ஓலமும் சுத்தி தாரை நீ செய்யல முந்தியக்கா சோழ காட்டுக்கு போய் கொஞ்சம் சோடி சேருவா அடி பொழுது நிலம் காஞ்சி இப்ப பொழுது மசங்கி போச்சு நல்ல கிழக்கு தண்ணியை இறச்சி கட்டட்டுமா எடுத்து எடுத்து காட்டு பத்தல பத்தல பொறப்பு பத்தல அவன் கொடுக்கிற சொகத்தையும் நீ கொடுக்கிற கிட்ட வந்த கட்டாதுன்னு தள்ளித்தம் படுத்துற அடி உன்ன மாத்த ஒரு வார்த்தை பொய்தா சொன்ன உனக்காக இனிமேல தவமா கிடப்பேன் கொண்டு வெத்தல எடுத்து எடுத்து காட்டு நடைய சுருட்டி போட்டு அடியடைய குலுக்கியாட்டு எந்த படையும் தாண்டி என்ன செய்யாது பழைய கதைய மாத்து நான் மலையை கடந்த காத்து இந்த தொகையும் மீறி கொடுக்க நிற்காது நீலி கண்ணு நொல்ல கண்ணு மூலி கண்ணு முண்டை கண்ணு பாவி கண்ணு பரத்த கண்ணு எல்லா திருஷ்டியும் போடும் தூத்தோடு 3 தடவை துப்புப்பா ஏடி எனக்கு மெயினுக்கு தான் திருஷ்டி எல்லாம் சைடுக்கு என்னத்துக்கு சைடா விட்டா என்ன கூஜா ஆக்கிடுவாளாட்டு இருக்கு அடியாத்தி படபடன்னு பட்டாசு மாதிரி எல்லாம் வெடிக்குது பிள்ளைக்கு ஊறுபட்ட திருஷ்டி இருக்கும் போல இருக்கு போதும் போதும் ரொம்ப அழக்காதீங்கடி அப்படின்னு அந்த ஆளு பிரமாதமா ஆடிட்டான் ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு ஸ்ட்ரீட் டான்சர் தானே நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் ஆனா ஏமாந்துட்டோம் அல்லிமுத்தோட கரகாட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபேன் ஆயிட்டோம் வாவ் என்ன கிரேட் மொமெண்ட் தெரியுமா ரஞ்சினி நீ பணக்காரிய பிறந்தது பெருசுல லண்டன்ல போய் படிச்சது பெருசுல ஆனா அல்லிமுத்து ஆட்டத்துக்கு முன்னாடி நீ ஆம்பியல் ஆயிட்ட இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கிடைச்சா அல்லிமுத்தோட ப்ரோக்ராம ஒழுங்கா உட்காந்து பாரு அதுக்கப்புறம் உன் சொத்தெல்லாம் அவர் பேர்ல எழுதி வச்சிருவ லாச உலகம் உண்டக்கே சொந்தம் செய்யட்ட செய்யட்ட செய்யட்டா செய்யட்ட செய்யட்ட செய்யட்டா ஐயா ஜாலியா தண்ணி அடிக்கீங்களாக்கும் ஏய் என்ன கேட்ட இல்ல ஜாலியா தண்ணி அடிக்கலான்னு கேட்டேன் வா பாயத்தர ஐயோ 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 வாயறிது 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 வயிறு அறிது ஐயோ 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 வாயறிது நெஞ்சறிது வயிறு கஷ்டமா இருக்குல்ல கஷ்டமா இருக்கா இல்லையாடா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க இந்தியாவுல இனிமேல் எவனும் தண்ணி அடிக்கிறவனை பார்த்து ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது போடா போடா தண்ணி அடிச்சாலும் கூட எவ்வளவு வேக்கியானமா எடுத்துட்டு போறான் பாரு பாலையில் மலர் சோலையில் என்னையா ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கியா ஏய் வர்றவனுக்கு போறவனுக்கெல்லாம் ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னு கேக்குறதா வேலையா போச்சா நெல்றா நான் ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறேன் என்ன கேட்காம உள்ள போலாமா நான் எக்ஸ்ட்ரா கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல எக்ஸ்ட்ராவா அல்லிமுத்து உன் சட்டி சொம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்படு புறப்படு எதுக்கியா ஆர்டருக்கு தான் நீ லிட்டில் மேடம் இருக்காங்களே அவங்க உன் கரகட்டத்தை பாக்கணுமா அதான் நேத்து திருவிழால ஆடினே பாத்துருப்பாங்கல்ல நேத்து மூடோட்ல இருந்தாங்களாப்பா அதனால சரியா பாக்கல இன்னைக்கு நீ பங்களாவுக்கு வந்து தனியா அவங்க முன்னாடி ஆடி கட்டணுமா தனியா முன்னாடி ஆடுறதுக்கு இது என்ன கோலாட்டமா இல்ல சீட்டாட்டமா கரகாட்டம் இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு கௌரவம் இருக்கு அல்லிமுத்து நிறைய பணம் கிடைக்கும்பா எனக்கு தன்மானம் தான் பெருசு
முதல்ல இங்கிட்டு புறப்படு. சொன்னா கேளுப்பா. போடாங்கிறேன். லிட்டில் மேடம், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த அல்லிமுத்து மசியல. உங்க முன்னாடி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டான். எல்லாம் அந்த பொண்ணால வந்ததுடா. இந்த பண்ணையார் ஒரு முட்டா பைய. அந்த பொண்ணுக்கு போய் ரஞ்சனின்னு ராகத்து பேரை வச்சிருக்கான். இந்த வேலாயி வீராயி இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி லொல்லு பண்ற இவளுக்கு லோலாயின்னு வச்சிருக்கணும். ஐயோ, பின்னால என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் அவசரமா இருக்கு. நான் ஒதுங்கிட்டு வரேன். You rascal! What do you think about me? After all, you're a street dancer. But my family is a royal family. You are a cheap, uneducated fellow. But I'm London educated. Do you know that? I see. I'll tell you one thing. You know Kannagi? She was not London educated. Anushya? She was not of a royal family. But even today, the world talks about them. Because of their nobility. என்னடி பாக்குற? நான் ஒரு MA கிராஜுவேட். எனக்கும் இங்கிலீஷ்ல பேச தெரியும். ஆனா ஒன்ன மாதிரி இங்கிலீஷ்லயே பல்ல விளக்கி, இங்கிலீஷ்லயே சாப்பிட்டு, இங்கிலீஷ்லயே ஏப்ப விடுற ஜாதி நான் இல்ல. எங்க ஆத்தா சொல்லி கொடுத்த தமிழையும் எங்க அப்பா கத்து கொடுத்த கலையையும் யாரு மதிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் மதிப்பேன். மதிக்காதவங்கள மிதிப்பேன். வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தல எடுத்து எடுத்து காட்டு. வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தல எடுத்து எடுத்து காட்டு. நடைய சுருக்கி போட்டு அடியடைய துலுக்கி ஆட்டு. எந்த படையும் தாண்டி என்ன செய்யாது. வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தல எடுத்து எடுத்து காட்டு. Grandpa, என்னது? ஏமா, கரகாட்டம் ஊருக்குள்ள நடக்க கூடாதுன்னு நீ சண்டை போட்ட. இப்போ வீட்டுக்குள்ளேயே நடக்குது. அத நீ ரசிக்கிற. சேச்சே, எனக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கு. ஐயோ, ஷோக் இல்ல கிராண்ட்பா, ஷாக். இட்ஸ் ஷாக். ஷாக். அப்ப பிடிக்கல திட்டின. இப்ப பிடிச்சிருக்கு, ரசிக்கிற. பிடிச்சிருக்கிறது ஆட்டம் மட்டுமா இல்ல? ரெண்டும் தான். ஐயோ, கரகாட்டக்காரன் கவுத்துட்டானே. ஹலோ பாப்பா. ஹலோ அப்பா, மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க? காலையில டிஃபனுக்கு ஆண்டோரியோ ரியோ டி ஜெனிரோன்னு ஒரு ஐட்டத்தை கொண்டாந்து வச்சான், சாப்பிட்டுட்டேன். அப்படின்னா யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு பிளேட்ல கொத கொதன்னு முண்டு முடிச்சுமா கொண்டாந்து வச்சான் சமயக்காரன், தின்னுட்டேன். என்னையா இது அநியாயமா இருக்குது? அப்பளுக்கு வாழ் வந்த மாதிரி ஒரே வீட்டுல அதுவும் ஒரே சோபாவுக்கு வந்து 2 பேரும் போன்ல பேசிட்டு இருக்கிறீங்க. வசதி இருக்குது, அனுபவிக்கிறோம். ஏயா வசதி இருந்தா வாக்கு மாறிடுறதா? ஏமா கரகாட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பாமா ஆட்டத்துக்கு நேரமாச்சு. யாரையா நீ? பார்த்தா ஆதி காலத்து மனுஷன் மாதிரி இருக்கிற. இந்த காலத்து மனுஷன் தாயா. இனிமே இந்த மாதிரி பிச்சைக்கார ஆட்டத்துக்கெல்லாம் என் பொண்ணு வரமாட்டா. உங்க பொண்ணா? என்னையில இருந்து? போன மாசம் 18ஆம் தேதியில இருந்து மொத்தத்தையும் கல்றா. சுமார் 15 வருஷத்துக்கு முன்னால என் பொண்ணு ஒரு திருவிழாவில காணாம போயிட்டா. அவளுக்காக நான் ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சேன். முந்தா நாள் கரகாட்டத்துல அவ காலை மாத்தி போட்டு ஆடும்போது காலில் இருக்கிற மச்சத்தை பார்த்து மிச்சத்தை புரிஞ்சுக்கிட்டு அவதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்னன்ற? உங்க கதையை விடுங்க சார். முதல்ல அங்க கதைக்கு பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு ஆட வருமா வராதா? அதான் வர முடியாதுன்னு சொல்றாருல. அப்போ நாங்க கொடுத்த அட்வான்ஸ் 15 ரூபாய். பிச்சைக்கார ஆட்டத்துக்கு நீங்க கொடுத்த பிச்சைக்கார காசை எடுத்துட்டு போங்கடா பிச்சைக்கார பசங்களா. பிச்சைக்கார பசங்களாவா? அதுக்குள்ளார உனக்கு பணத்திமிரு வந்துருச்சா? ஒரு பிச்சைக்காரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன் பணத்திமிரை நான் அடக்கிறேன். என்னையா பிளாஷ்பேக்க கேட்ட உடனே கபாலத்துல இடி விழுந்தா மாதிரி நிக்கிற? நீங்க சொல்றது வாசம் தாங்க. இத பாரியா, அவர் பொண்ணை இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுலயும் பணக்காரரு வேற. அவர் பொண்ணை ஆடுறதுக்கு அனுப்புவாரா? சபாஷ், சரியா புரிஞ்சுக்கிட்டேன். தள்ளி விடுறா கெட்ட நாத்தம். உங்க கிட்டயா? நல்லா கேட்டுக்க. என் பொண்ண ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சு அவளை குடியும் குடுத்தனமா வாழ வைக்க போறேன். நீங்க பெத்தப்பா, நான் வளர்த்தப்பா இல்லீங்களா? அதாவது எனக்கு நெஞ்சில பாசம், உனக்கு தோல்ல பாசம்ங்கிற. அதனாலதான் உங்க பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்க போறேன்.
பெரிய இடமா? ரொம்ப பெரிய இடம். நானே ஏற்பாடு பண்ண போறேன். அந்த மாப்பிளைய சுத்தி எப்பவுமே ஜே ஜேன்னு ஒரே கூட்டம். என்ன சாம ஏரியா விட்டு ஏரியா வந்து பிச்சை எடுக்கிறீங்க? இந்த ஏரியாவுக்கு நான் லைசன்ஸ் போடுறேன் சாம. சாம உங்க ஏரியாவுக்கு நான் வந்து பிச்சை எடுத்தேன் சாம. உங்க ஏரியாவுக்கு வந்து நான் சாம. அப்புறம் ஏன் சாமி நம்ம ஏரியாவுக்கு வர்றீங்க? உங்க ஏரியாவுக்கு போங்க சாம. ரூல்ஸ் மெயின்டைன் பண்ண சாம. போங்க சாம. போங்க சாம. என்னடா இது எடுக்கும் போதே திண்டுக்கானுங்க. Yeah, I can fix the program tomorrow. Yeah. Okay. Bye. வெள்ளேரிக்கா பிஞ்சு வெள்ளேரிக்கா என்ன பார்த்து பயந்தாளே கத்தீரிக்கா. பேத்தி பயப்படாதே, நான் தான் மிஸ்டர் குட்ஸ். என்ன கிராண்ட்பா இது வேஷம்? வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி முகத்துல 1 மணி நேரம் ஒட்டினா இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் போயிடுமா. ஐயோ கிராண்ட்பா, என்கிட்ட இதுக்கு ஒரு சூப்பர் மெடிசன் இருக்கே. நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டரை எடுத்து முகத்துல தெளிச்சுக்கணும். அதுதான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் அப்படியே பெட்ல சாஞ்சு படுத்துக்கணும். அதுதான் எனக்கு தெரியுமே. அப்படியே கண்ணை கெட்டியா மூடிக்கணும். அதுதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் நல்ல சூடா இருக்கிற அயன் பாக்ஸை எடுத்து மூஞ்சில அப்படி இப்படி தேய்ச்சுக்கணும். அதுதான் எனக்கு தெரியுமே. யார் மூஞ்சில? உங்க மூஞ்சிலதான். இந்த விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமா? ஆமா, போன்ல யாருகிட்ட ஷேக் பண்ண? மை காட், ஷேக்ல டாக் டாக். யார்கிட்ட டாக் பண்ண? போர் அடிச்சது, அதான் காவியாக்கு போன் பண்ண. காவியா வீட்டுல தான் போன் இல்லையே. ஊர்ல இருந்து வந்த அவங்க மாமா போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த போன்ல தான் நான் பேசினேன். போதுமா? இந்த மாதிரி கம்பி இல்லாத போன்ல யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் பேசலாம் இல்லையா? ஆமா, இதுக்கு பேர் தான் செல்லுலார் போன். நமக்கு வேண்டியவங்க கிட்ட போன் இல்லைன்னா நம்ம போன் கிராண்ட்பா, அல்லிமுத்து கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி யாருக்கும் தெரியாம அந்த விஷயத்த சொல்றதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு. கிராண்ட்பா, இந்த செல்லுலார் போனை எடுத்துக்கிட்டு அல்லிமுத்து கிட்ட போய் அவர் பாக்கெட்ல எப்படியாவது போட்டுருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உள்ள இறங்கி இந்த துண்டையும் கழட்டிட்டா அப்புறம் ஆனந்த குளியல் தான். மாப்பிள்ளை சுதந்திரமா குளிக்கிறாரு போட்டு. இந்த போன் எடுத்து ட்ரௌசர் கூட போட்டா அப்புறம் என் பேத்திக்கு வேற அடிமை. அண்ணே என்னடா? ஆத்தாவா போடுங்கண்ணே. ஆத்தாவா? ராணிய சொன்னேன். அப்பா ராஜா உனக்கு அப்பாவா? ஏண்டா சீட்டாடுறதுக்கு எனக்கே சொல்லி தரையா? சீட்டாட்டத்துல நான் பழமும் தின்னு கொட்டைய போட்டவன்டா. என்னைய சொன்ன? பழம் தின்னு கொட்டைய போட்டவன்னு சொன்னேன். நாங்கெல்லாம் கொட்டையை தின்னு பார்த்து கீழே போடுறோமா? இல்லன்னு அந்த காலத்துல இருந்து இப்படித்தான் சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் அவுத்து போட்டு தெரிஞ்சாங்க. அதே மாதிரி நீ திருவியா? அப்படி தெரிஞ்சா யார் பாக்குறது? ஐயா அங்க பாருங்க. என் மகன் வர்றான்னு ஆடத்துக்கு வரல. என்ன காசு வச்சா சீட்டு விளையாடுறீங்க? என்ன சும்மா விளையாடுறதுக்கு இது என்ன அப்பா அம்மா விளையாட்டா? விளையாடிட்டாலும் இந்த வயசுல நீங்க அந்த விளையாட்டை விளையாடுனீங்கன்னா அதுக்கு பேரு அப்பா அம்மா விளையாட்டு இல்ல, தாத்தா பாட்டி விளையாட்டு. சரி காசு வச்சு சீட்டு விளையாடுறீங்க. போலீஸ் கிலீஸ் வந்து தொலை போகுது. தம்பி நீங்க சொன்ன மாதிரியே போலீஸ் வந்துருச்சு. எங்க இருந்து வருது சத்தம்? அண்ணே தெரிஞ்சு போச்சு. என்னதுடா? வேட்டி தூக்குங்க. எதுக்குடா? டவுசருக்குள்ள மணி அடிக்கு. போடா, நான் பாத்துக்கிறேன். செல்லுலார் போனு என்னோட ட்ரௌசருக்குள்ள எப்படி வந்தது? ஹலோ
கொட்டுங்கடி கொட்டுங்கடி துணிஞ்சு கும்மி கொட்டுங்கடி 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 துணிஞ்சு கும்மி கொட்டுங்கடி கொட்டுல கதைய சொல்லுங்கடி எங்க மாப்பிள்ளை குட்டையெல்லாம் எடுத்து ஓடுங்கடி மாயவரதி மாயிலே மாந்தோப்பு சொந்த முன்னு மாயவரதி மாயிலே மாந்தோப்பு சொந்த முன்னு மதிப்பா சொல்லி வந்தாரா எங்க மாப்பிள்ளை மாந்தோப்புக்கு காவல் நின்னாரா. கரகாட்டக்காரரே, என் பாட்டு எப்படி இருக்கு? சில பேர் பாட்டை கேட்டா நிப்பாட்டுன்னு சொல்ல தோணும். ஆனா உங்க பாட்டு சூப்பரா இருக்கு. ஆமா, நீங்க யாரு? நானா? நானே கொல்லங்குடி சிவப்பாயி. ஆ? கொல்லங்குடி கருப்பாயி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க? நான் அவங்க பேத்தி. அப்படியா? உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இனிமே அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அது சரி, பாட்டை பாதியிலே நிப்பாட்டிட்டீங்களே, மிச்சத்தையும் பாடுங்க. கல்லாறு பக்கம் வாரியலா, ஒரு கச்சேரியே பண்ணி உங்களை கவுத்துடுற. அம்மா கொல்லங்குடி சிவப்பாயி பாட்டு டக்கரு. அதுவும் இந்த ஆம்பளை குரல்ல பாடுனீங்க பாருங்க, டாப்பு டக்கரு. பண்ணையார் விட்டம்மா, பாடணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா சொந்தமா பாடணும். அடுத்தவங்க பாட்டை வச்சுக்கிட்டு பம்மாத்து பண்ண கூடாது. நான் இப்ப திருந்துட்டாயா, நாட்டுப்புற கலையை படிச்சிட்டு இருக்கேன். அத உனக்கு கம்போஸ் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். இந்த டேப் ரெக்கார்டர் சொதப்பிடுச்சு. சொதப்பிடுச்சா? இந்த செல்லுலார் போன் நீ அமிச்ச தூது தானே? சரி, அதெல்லாம் விடு. நான் இதுவரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் பொது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? சரி, அதுக்காக என்ன இப்ப என்ன பண்ணணுங்கிற? வேற என்ன, லவ் பண்ணுன்னு சொல்றேன். என்னது? என்ன ஷாக் ஆயிட்ட? இப்பெல்லாம் ஐ லவ் யூன்னு முதல்ல சொல்றதே பொண்ணுங்கதான். ஓஹோ, அப்படியா? எப்பவுமே முதல்ல முத்தம் கொடுக்கறது ஆம்பளைங்க தான். மலை கொடுவண்டி காஞ்சநாடு கம்பங்காடு வெட்டப்போரு அக்கப்போரு
பசிக்குதுங்க சாம. 10 நிமிஷமா மனசு நின்னுட்டு இருக்கு, கவனிக்க மாட்டேங்கிறீங்களா சாம? சரி வாங்க சாம, டைம் ஆகும் சாம. சாம ஏடா பிச்சை, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் சாமி புழகுறீங்க? வெள்ளிக்கிழமையான 5 to 6 இந்த ஏரியால தானே சாமி இருப்பேன். எதுக்கு சாமி தேடுறீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா. நீ ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ண போறேன். சாம ஒரே இடத்துல உட்கார சோறு போடுறீங்களா சாம? சாம நீங்க நம்மளுக்கு தெய்வம் மாதிரி சாம. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற சாம. முதல்ல நீ குளிக்கணும் சாம. செருப்பால வேணா 4 அடி அடிச்சுங்க சாம. ஆனா அந்த மாதிரி கட்ட வார்த்தை நம்ம கிட்ட பேசுறீங்க சாம. நான் வரலைங்க சாம. சாம அடா, உன்னை குளிக்க சொன்னது தப்புதான். உன்னை நிறைய மாத்த வேண்டியது இருக்குது. முதல்ல இந்த டால்டா டின்னையாவது தூக்கி வீசு. சாம டால்டா டின் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி சாம. குலதெய்வமா? சாம கோயில்ல போய் கும்பிட்டுக்கலாம். மெண்டல் சாம. பாரு, உன்னை பெரிய ஆள் ஆக்கி நான் என்னென்ன பண்ண போறேன் பாரு. அடிங்க சாம. சாம அடிங்க சாம. அது நல்லா அடிங்க சாம. சாம என்ன ஆட ஆரம்பிச்சிட்ட? என்ன அர்த்தமெல்லாம் பேசுறீங்க சாம? டால்டா டின் அடிக்கிறேன் சாம. டால்டா டின் அடிச்சா அந்த அடிக்க ஆடாத மனுஷனா சாம. அப்போ டால்டா டின் அடிக்கிற சத்தம் கேட்டா நீ ஆட ஆரம்பிச்சிருவியா? டால்டாங்கிற பேரை கேட்டாலே போதும் சாம, நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஆடு சாம. ஓ, அதான் உன் வீக் பாயிண்டா? அட அதுதான் நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் சாம. என்ன பாயிண்டா இருந்தாலும் சரி, நான் சமாளிச்சுக்கிறேன். வா சாமி. சாம ஆடிட்டு வந்தேன் சாம. அட வாயா சாம. என்ன சாமி மியூசிக் டெஸ்ட்ல ஆளாகிற? எனக்கு மியூசிக் டேஸ்ட் இல்லையா? ஆமா சாம. கண்டன கண்டன என்ன சாம? அப்படி சாம. ஆடு சாம. எந்த சாமி? கோயம்புத்தூரா? ஹலோ ஹலோ. ஏய் ரஞ்சினி, எப்படி இருக்க? அரை நிர்வாணமா இருக்க. என்னாச்சு? யோ, எனக்கு ரொம்ப நாளா சேலை கட்டணும்னு ஆசை. ஆனா கட்ட தெரியலையே. யோ எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுயா. நானா? சரி சரி, புடவை எடுத்துக்கிட்டு நாம வழக்கமா சந்திப்போம் தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்துரு, நானே கட்டி விடுறேன். விட்ட சுற்றுவியே. சேலை கட்டுறேங்கிற சாக்குல அங்க தொட்டு இங்க தொட்டு சில்மிஷப்படுவ. அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ அங்க இருந்தே சொல்லு, நான் இங்க இருந்து காட்டிக்கிறேன். சரியா? போற போக்குல ஃபர்ஸ்ட் நைட் கூட போன்லயே கொண்டாடலாம் சொல்லுவ போல இருக்க. சரி சரி, புடவை எப்படி கட்டுறதுன்னு போன்லயே சொல்லி தரேன். முதல்ல புடவைய கையில எடுத்துக்க. சேலையை எடுத்துக்க. அப்புறம் முந்தான பக்கத்தை விட்டுட்டு அடுத்த பக்கத்தை கொஞ்சம் மடிச்சு பாவாடைக்குள்ள சொருகிக்கணும். அவ்வளவுதானே? சொருக்கிட்டா. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள மீதியில பாதிய கொசுவமா மடிச்சுக்கணும். என்னது கொசுவம்னாவா? இந்த ஜப்பான் விசிறி இல்ல, மடிஞ்சு இருக்குமே, அப்படி புடவைய மடிக்கிறதுக்கு பேரு தான் கொசுவம்னு சொல்லுவாங்க. மாரிமுத்தாங்கடையில வரக்காரி சாப்பிட்டு வயிற்று என்னமோ பண்ணுது. ஏய் சீக்கிரம் பண்ணு, எங்க அப்பா அம்மா வந்துட போறாங்க. யோ, கொசுவு சூப்பரா வந்துச்சு. யோ, வரவே மாட்டேங்குதியா? என்ன பண்றது? என்னது? அப்ப எல்லாத்தையும் முழுசா சொருவிட்டியா? அவரு முதல்ல நீ புடவை அவரு மரியாதையா சொல்ற, சீக்கிரம் அவரு. ஐயோ 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 ஐயோ, உள்ள ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இங்க காவலுக்கு நின்னுட்டு இருக்கீங்க. காவலுக்கு நிக்கிறேன். பையன் தான் உள்ள இருக்கிறான், என்னமோ நடக்குது. அவனை இன்னைக்கு விடக்கூடாது. திறக்க சொல்லுங்க. கதவை திறறா. ஏய், எங்க அப்பா வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் அலிமுத்து, இது எங்க வைக்கிறது? ஐயோ, இது வேற திறக்க மாட்டேன். அப்பாவோட ஜிப்பாக்குள்ளேயே வச்சிடலாம். இத வந்துட்டப்பா. அலிமுத்து, திறக்கிற மாதிரி தெரியல. அவன் திறக்கலன்னு என்ன, நான் திறக்கிறேன் பாரு. தள்ளிக்கலி முதல்ல நீ நிக்கிறல. என்னப்பா இது? நான் வரேன். என்ன அவசரம்? என்ன அவசரமா? நாங்க வரலன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? எந்த பொண்ணுமா? ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தியே, அந்த பொண்ணை தான் தேடுறான். இங்க யாரும் இல்லப்பா. நான் போய் பாத்துட்டு வரேன். சொன்னா கேளுங்கப்பா. அந்த பொண்ணு எந்த நிலைமையில எப்படி இருக்கோ நான் போய் பாத்துட்டு வரேன். இல்லன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னத்த தேடுறீங்க? சொல்லிதான் தொலைங்களேன். ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எங்கயோ மறைச்சு வச்சிருக்கிற நீ. ஓ, அதுவா? அது சினிமா வசனம்ப்பா, சும்மா பேசி பார்த்தேன். அதான பார்த்தேன். ஏன் பையன் தப்பு தண்டால பண்ண மாட்டான். சொக்க தங்கம். நீ வாடா கண்ணு சாப்பிடலாம். கொட்டிக்கிறதுக்கு வரலாம். பறக்காப்பி சாப்பிட்டதே வயிறு என்னமோ பண்ணுது. நான் போய் ஒரு சோடா குடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன
இல்லாத ரேடியோ இதான் இவ்வளவு நேரம் கத்தி இருக்கு, இவ்வளவு பட்டன் இருக்கு. ஹலோ, பேசியா? என்ன ரேடியோ பேச சொல்லுது? ஹலோ, நான் தமிழ் வித்வான் சிக்கல் சிங்காரவேலன் பேசுறேன். என்னம்மா, என்னாச்சு? ஐயோ கிராண்ட்பா, எங்க மாமனார் பேசுறாரு, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். கவலைப்படாத, அந்த தவுள் தலையனை நான் பாத்துக்கிறேன். இங்க கொண்டா. ஹலோ, சிக்கலாரா, சௌக்கியமா இருக்கீங்களா? பொண்ணு குரலை பார்த்தா குமரி பொண்ணு மாதிரி இருக்கு. ஆமா, நான் குமரி பொண்ணுதான். ஐப்பசி மாசம்தான் ஆளான. அப்படி எல்லாம் சொல்லாத, என் உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கேறுது. அட பாவி, முறுக்கேறுதான். முட்டா பாஞ்சிடுவான் போல் இருக்கு. என் அன்பு காதலரு, சீக்கிரமா வீட்டுக்கு போய் உங்க சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு சினிமா கொட்டாய்க்கு வரீங்களா? அங்க பொண்டாட்டியா? நம்ம 2 பேரும் பேசும்போது அந்த சனியன் எதுக்கு? சுத்த கேன பையில இருக்கீங்களே, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான். படம் ஆரம்பிச்ச உடனே நீங்க உங்க பொண்டாட்டிய விட்டுட்டு நேரா பொம்பளை கக்கூஸ் பக்கம் வாங்க. அங்க நான் உங்களுக்காக வழி மேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருப்பேன். வாங்கிக்கிட்டீங்களா? முத்தத்தை. முத்தமா? அது ரோசா பூ வாசனை வருது. நானும் முத்தம் தர்றேன். என்னாச்சு கிராண்ட்பா? அவன் வாய் ஒரே நாத்தம். அது சரி, அவரை எதுக்கு தியேட்டருக்கு வர சொன்னீங்க? நீ லவ் பண்றிய தவிர லவ் டெவலப் பண்ண தெரியலையே. என்ன சொல்றீங்க கிராண்ட்பா? நீயும் அல்லிமுத்துவும் தனியா பீட் பண்ணிக்க வேண்டாம்? பீட்டா? ஓ, மீட்டா? ஓ, தேங்க் யூ வெரி மச். சூப்பர் ஐடியா தாத்தா. என் ஸ்டைலே தனி. சோனா சோனா, நீ லேட்டஸ்ட் செல்லுலார் போனா, டெலிபோன் மணி போல் சிரிப்பவளிவளா. என்னையா ரெக்கா டான்ஸ்காரங்க மாதிரி ஆடிட்டு வர? தண்ணி கிண்ணி அடிச்சியா? நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத, உடனே புறப்படு. எங்க? சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? எங்க? கைய கொண்டா. எதுக்கு பக்கல? கனவா இல்ல நெசமானு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னால உன்ன சினிமாக்க கூட்டிட்டு போனது இல்லையாக்க? ஒரே ஒரு தடவை ஆரியமாலா படம் பார்க்க கூட்டிட்டு போனீங்க. இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போனடா கண்ணா. ஐயோ ஐயோ, கொஞ்சம் இப்படி திரும்ப. என்ன அப்படி உத்து உத்து பாக்குறீங்க? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கறடா. பொய் தானே சொல்றீங்க? கள்ளி, கரெக்டா கண்டுபிடிச்சியா? என்னது பானை ஒருத்தர் சத்தம் கேக்குது? நாயாத்தான் இருக்கும், மண்டைய உடைச்சிடுறேன். ஓ, நீங்களா? என்ன பண்ணையார் வீட்டம்மா, சொல்லாம கொள்ளாம எங்க வீட்டு பாத்திரத்தை போட்டு ஊட்டிட்டு இருக்கீங்க? கரகாட்டுக்காரரே, நான் இந்த வீட்டுக்கு மருமகள வரப்போறவல்ல, மாமியார் சமையல் எப்படி இருக்குன்னு சாம்பிள் பாக்குறேன். சட்டியவே கவுத்து போட்டு முழுங்கிட்டு இருக்க, இது சாம்பிளா? எங்க அம்மா பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? நான் தான் அவங்கள சினிமாவுக்கு அனுப்பி வச்சுட்டேனே. ஓ, அது உன் வேலை தானா? அது சரி, என்னது மீனை விட்டு வெறும் குழம்பு மட்டும் போட்டு இந்த வெட்டு வெட்டுற? மீன்ல முள்ளு இருக்கும், அது குத்தம்ல. எனக்கு கூட தான் மீச இருக்கு, அது கூட தான் குத்தம். அதுக்காக முத்தம் கொடுக்காம இருக்க முடியுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். முள்ளு குத்தாம மீனை எப்படி சாப்பிடுறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். முதல்ல மீனை இப்படி கையில எடுத்துக்கணும். சரி. அதுக்கு அப்புறம் வாய திறக்கணும். சரி. இப்ப பாரு. பாக்கும் போதே நாக்குல எச்சில் ஊறுது. நானும் சாப்பிட்டு பாக்குறையா? அப்படி போடு. வாய தர. பரவாயில்லையே, கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்ட. ஐயோ, எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க, வா இங்க ஒளிஞ்சுக்கலாம். வாயா. அம்மா என்ன அம்மா, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். அம்மா என்னாச்சுமா, ஏன் இந்த கண்ணீரு?
எனக்கு ஆனந்த கண்ணீர், உங்க ஒப்பனுக்கு ரத்த கண்ணீர். ரத்த கண்ணீரா? ஆமா, அங்கங்க எங்க ரத்த கண்ணீர் மாறாத மாதிரி ஆயிட்டேன். அப்பா யாருப்பா அப்படி செஞ்சாங்க? யாரோ எதிரிக்க பின்னால இருந்து தாக்கிட்டாங்கப்பா. ஆமா, இவங்க பெரிய மதுரை மீட்ட சுந்தரபாண்டியரு எதிரிங்க பின்னாடி இருந்து தாக்குறாங்க. அப்பா எங்கப்பா அடிபட்டுச்சு? எல்லா இடத்துலயும் அடிபட்டுருச்சு. அது இல்லப்பா, எந்த லொகேஷன்ல அடிபட்டதுன்னு கேக்குறேன். காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல அடிபட்டுச்சு. ஆட நீ ஒண்ணுப்பா, கக்கூசு பக்கம் போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்குது. கக்கூஸ் பக்கத்துலயா? ஆமாப்பா, நான் சினிமாவுக்கு போனோமா படம் பார்த்தோமான்னு வர வேண்டாம். 16 வயசு பொண்ணை பார்த்து சோனா சோனா லேட்டஸ்ட் செல்லுலார் போனான்னு பாடி இருக்கு. அதான் அந்த பொண்ணு பார்த்து கத்த, மத்தவங்க வந்து மொத்த நசுங்கி போன நாயன மாதிரி வந்து நிக்குது. அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? ரொம்ப. சீன அக்குபஞ்சர் முறையில உங்களை குணப்படுத்திடுறேன். வாங்க இப்படி படுங்க. பாத்துப்பா, சீக்கிரம் பஞ்சரை போடு. ஏடி, நான் என்ன சைக்கிள பஞ்சர் போட சொல்லிட்டு போறேன். பாத்துப்பா, படுக்க வச்சு தேசு பசு போட்டுறாத, ஒட்டிக்கியோ. அப்பா மூஞ்ச அந்த பக்கம் திருப்புங்க. வேலை காட்டு. போனா யாரு போங்கிற? அது இல்லப்பா, இந்த வலி இருக்குல்ல, அதத்தான் போன்னு சொன்னேன். நல்லா வைத்தியமா இருக்க, போ சொன்னா போயிருமா? இப்ப போதா இல்லையான்னு பாருங்களேன். மூஞ்ச திருப்புங்க. மார்வாடி கிட்ட வட்டி கேட்கிற மாதிரி வியாதி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறான. அத பாக்கலாட்ட மூஞ்சி வேற திருப்பிட்டான். போயிருச்சு போயிருச்சு. என்ன போயிருச்சு? அதுலப்பா இந்த வலி இருந்ததுல, அதான் போயிருச்சுன்னு சொன்ன. அது என்னமோ இச்சின்னு ஒரு சத்தம் கேட்டத. சத்தம் கொடுத்தாதான்ப்பா இந்த வலியே போகும். நான் சித்த வைத்தியம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், சத்த வைத்தியம் இப்பதான் கேள்விப்படுறேன். எப்ப கத்துக்கிட்ட? ஜஸ்ட் இப்பதான்ப்பா. நல்லா இருக்கு, கன்டினியூ பண்ணு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் போகும். வாய முறா இடியட். என் பொண்ணு கால போற சிறப்பிய ஃபாரின்ல இருந்து வர வைக்கிறாடா. கட்டிக்கு போற மாப்பிள்ளையே லோக்கல்ல தேடுவாளா? அதுவும் போய் போய் கரகாட்டக்காரன். பைத்தியக்காரா பைத்தியக்காரா. என்னப்பா நீ பொண்ணை பத்தி எல்லா பொண்ணு பேசுற மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க? நேத்து ராத்திரி நம்ம ரஞ்சினி அந்த அள்ளிமுத்து வீட்டுல இருந்து வெளியில வரது என் கண்ணால பார்த்தேன். ராத்திரி பாத்தியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஏன் மகனாச்சே. நல்ல ஸ்டடியா பாத்துருப்பேன். அறிவு கட்டவன எவ்வளவு ஒருச்சு அந்த வீட்டுல இருந்து வந்திருப்பா. அது உன் கண்ணுக்கு ரஞ்சினியா தெரிஞ்சிருக்கும். இத சொல்றதுக்கு பண்ண வீடு வரைக்கும் வந்திருக்கேன். ஏப்பா, நான் ஒன்னும் சும்மா வரல, எவிடன்ஸோட தான் வந்திருக்கேன். என்னடா எவிடன்ஸ்? இந்த பாருங்க, ரஞ்சினியோட பர்சனல் போனாச்சே, உன் கைக்கு எப்படி வந்தது? திருண்ண, அதுவும் தங்கச்சிட்ட இருந்து இல்ல, அந்த அள்ளிமுத்து வீட்டுல இருந்து. அள்ளிமுத்து வீட்டுல இருந்தா? அப்பா ஆன் பண்ணுங்க, அப்பதான் யார் யார்கிட்ட பேசுறான்னு உங்களுக்கு தெரியும். என்ன கரகாட்டுக்காரரே, எப்படி இருக்கீங்க? பேச மாட்டீங்களா? கோமா என்ன பண்றது? ராத்திரி பூரா அவங்களோடதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள என் மாமனாரும் மாமியாரும் வந்துட்டாங்களே. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன போனை கட் பண்ணிட்டாரு? அள்ளிமுத்து வீட்டுக்கு போனதா தங்கச்சியே வாக்குமூலம் கொடுத்துட்டா. இப்ப என்ன பண்ண போறீங்க? டாட், என்னது? துப்பாக்கி. நான் என்ன தோசை கரண்டி நான் சொன்னேன்? ஆமா, ஏதோ பந்தாவுக்காக வாங்கிருக்கீங்க. இதுவரைக்கும் இத தொடைக்கிறதுக்கு கூட நீங்க தொட்டதில்லையே. இது வரைக்கும் தொட வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது, இப்ப நேரம் வந்திருக்கு. என்னாச்சு டாடி? பெருசா ஒண்ணு இல்ல சிஸ்டர், அப்பாவுக்கு எனக்கும் ஒரு சின்ன பந்தயம், தட்ஸ் ஆல். இஸ் இட்? என்ன பந்தயம்? நான் சொன்னேன் ரஞ்சினி ரொம்ப பிரமாதமா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுவான்னு. எக்ஸாக்ட்லி. அண்ணா சொல்றான் உனக்கு துப்பாக்கி கூட பிடிக்க தெரியாதுன்னு. அண்ணா, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. குடுங்க டாடி. எங்க ஷூட் பண்ணனும்னு சொல்லுங்க, நான் கன் ஷாட்டா ஷூட் பண்ணி காட்டுறேன். அந்த போட்டோ ஷூட் பண்ணு.
அந்த கரகாட்டக்காரன் நெத்தி பொட்டல பண்ணும். ஷூட் இட். என்னம்மா இத நான் ஷூட் பண்ணுமா? அம்மாடி, அந்த கரகாட்டக்காரனை உனக்கு பிடிக்காது. அவன் மேல இருக்கிற கோவத்துல நீ கரெக்டா ஷூட் பண்ணுவ. அதனாலதான் அவன் போட்டோ கொண்டு வர சொன்னேன். சுடுமா? நோ டாட், வேற எதையாவது ஷூட் பண்ண சொல்லுங்க. அப்படியா? அப்போ அந்த போட்டோ சுடுமா? டாட், அது ஏன் போட்டோ தான்மா. கரகாட்டக்காரன் போட்டோவை ஷூட் பண்றதுக்கு உனக்கு மனசு வரலன்னா உன் டேடி போட்டோவை சுடுமா? ரெண்டுல ஒண்ணு ஷூட் பண்ணி தான் தீரணும். இப்ப மட்டும் இல்ல, இப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில எப்ப வந்தாலும் உங்களையோ இல்ல அவரையோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நானே அழிச்சுக்குவேன். ரஞ்சனி, என்னடா இது இப்படி சஸ்பென்ஸ்ல விட்டுட்டு போயிட்டா? இந்த சஸ்பென்ஸை யார வச்சு உடைக்கிறது எனக்கு தெரியும். இந்த பேண்ட இறக்கி விடுறா. ஏன் சாம? நான் சொன்னேன் அந்த வீடுதான். அட்டேங்க அப்பா சம என்னங்க சாம, இது கல்யாண சத்திர மாதிரி இருக்கு சாம. என்ன சாம ஆக்சுவலி எங்களும் சாமி, இங்களும் சாம அங்களும் சாம. உன் மூஞ்சியில விடு. நல்லதா போச்சு, கேட்ச் பிடிச்சுக்குவேன். பெரிய கிரிக்கெட் பிளேயர். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீட்ல இருந்து சாப்பாடு வருமா. சில சமயம் 10 வீட்ல இருந்து ஒட்டு மொத்தமா சாப்பாடு வந்துருமா. இத சாப்பிடறதா அத சாப்பிடறதான்னு தெரியாம மாப்பிள்ளை திணறி போயிடுவாரா. அப்பேற்பட்ட மாப்பிள்ளையா? பின்ன பிச்சை எடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமாங்கிறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? வாங்க வாங்க. நான் சொன்னனே பெரிய மடம்னு, சி பெரிய இடம்னு. அவர்தான் இவரு. சம கும்பர்னு சம சம. சாமியா ஒரு டைப்பா பேசுறாரு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ள சவுத் ஆப்பிரிக்காவில் கொஞ்ச நாள் இருந்தாரா, அப்புறம் ஆஸ்திரேலியாவில் கொஞ்ச நாள் இருந்தாரா, அப்புறம் ஜெர்மன்ல கொஞ்ச நாள் இருந்தாரா. சாருங்கிற சாமிங்கிறார். அப்படியா? நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க. அவர் வாயில எது வந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். உட்காருங்க. சரிங்க சாம. மரியாதை. என்ன கப்பரை ஏந்தின மாதிரி கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு? அது அவங்க பரம்பரை பழக்கங்க. அப்படியா? ஆமாங்க சாம. மதுரையிலங்க சாம எங்க தாத்தா கையாந்து பவன் வச்சிருந்தாரு சாம. அதவே எங்க அப்பா மானாமதுரையில 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகிட்டார் சாம. நாங்க பரம்பரையாவை ஃபுட் பிசினஸ் சாம. ஆக கையேந்தியே முன்னுக்கு வந்த குடும்பம் போல இருக்குது. பாப்பா, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அவர் பேண்ட தூக்கி பிடிச்சிருக்கிறதா எனக்கு பிடிக்கல. ஆமா. ஏன் கூப்பிட்டீங்களா? ஆமா. ஏன் அவரு பேண்ட் தூக்கி பிடிச்சிருக்காரு? அது ஒரு சுகாதாரங்க. எப்படி? இப்ப தரையில இருக்கிற கிருமி எல்லாம் பேண்ட் வழியா போய் அது நம்ம நாட்டுல பரவவே கூடாது. நீங்க தூக்கியே பிடிச்சிருக்குங்க மாப்பிள. என்னது இது? எங்க பரம்பரை பழக்கம். அவங்க பரம்பரை கைய வச்சு முன்னுக்கு வந்தாங்க, நீங்க வாய வச்சு முன்னுக்கு வந்தீங்களா? ஆமா. எங்க தாத்தா காலேஜ் ப்ரொஃபசர், எங்க அப்பா வக்கீல், நான். போதும். சரி மாப்பிள, உங்க திருநாமம் என்ன? நம்ம பேருங்களா சாம? ராபிச்சிங்க சாம. ராபிச்சியா? அதாவது இவங்க அப்பா பேரு ராசப்ப, இவர் பேரு பிச்சை. ரா பிச்சைன்னு இன்சிலோட சொல்றாரு. அப்பா மேல அவ்வளவு பாசம் போல இருக்கு. ஆமா, நான் இவரை எங்கேயோ பாத்திருக்கேனே. அம்மா தாயே என்னங்க சாமி, அதுக்குள்ள மறந்துட்டீங்க சாமி. எப்படா பார்த்த? போன அமாவாசை அன்னைக்கு இவங்க வீட்டுல தான் பிச்சை எடுத்துங்க சாமி. பழைய புளிக்குழம்பு சூப்பரா இருந்ததுங்க சாமி. நீ பிச்சை எடுக்காத இடமே கிடையாதா? பிச்சை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன்னு வைங்க சாமி, அப்புறம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இவரு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட நின்னு பேசிட்டு இருந்திருப்பாரு. அதை நீங்க பாத்திருப்பீங்க. மாப்பிள, நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலாமா? சாமி எப்பவும் நாங்க தான் கேட்போம் சாமி. இப்ப இவங்க கேக்குறாங்க சாமி. உன்னை கேட்ட உடனே அப்படியே எடுத்து கொடுத்துட போறேன். சும்மா கேளுங்க. கேள்விய வாயால கேட்க போறது இல்ல, விரலாலேயே கேட்பேன். விரலாலேயே பதில் சொல்லணும். இவர்தான் என் மாப்பிள. அப்பா இப்படி வாங்க. எப்படி வேணாலும் வரேன். அப்பா விரல காமிச்சு இதை பேசிக்கிட்டீங்களே, என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல.
மாப்பிள்ள மகா புத்திசாலிம்மா. நான் ஒரு விரல காமிச்சு ஒன்றே தெய்வம்னு, அவர் இல்ல சக்தி சிவம் ரெண்டும் சேர்ந்ததுதான் தெய்வம்னு சொன்னாரு. நான் 3 விரல காமிச்சு மும்மூர்த்திகளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு, அவர் 4 விரல காமிச்சு அவங்க 4 வேதத்துல அடக்கம்னாரு. பஞ்ச பூதங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நான் 5 விரல காமிச்சேன், இந்த உலகமே அதுல அடக்கம்னு அவர் சொன்னாரம்மா. அவரு ஜீனியஸ்பா. கரெக்ட்மா, ஜீன்ஸ் போடாத ஜீனியஸ். ஏண்டா சம அந்த ஆளு ஒரு விரல காமிச்சா, நீ 2 விரல காமிச்ச, அப்புறம் மாத்தி மாத்தி விரல காமிச்சுக்கிட்டீங்க. அந்த ஆளு நீதான் மாப்பிள்ளைன்னு கண்டிப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி விரல்ல என்னதான் விதை வச்சிருக்கிற நீ? விரல நானங்க சாமி வச்சுக்கிறேன், பின்ன அவரு தானே சாமி வச்சுக்கிறாரு. அவர் என்ன வச்சிருக்காரு சாமி? அவர் ஒரு விரல் காட்டினாரு சாமி. ஆமா, 1க்கு அப்புறம் 2 தானே சாமி, அதான் 2 காட்டுங்க சாமி. அப்புறம் 3 விரல் காட்டினாரு சாமி. 3க்கு அப்புறம் 4 தானே சாமி, அதான் 4 காட்டுங்க சாமி. அப்புறம் அவர் 5 விரலை காட்டுறாரு சாமி. அதுக்கப்புறம் 7 சாமி நம்ம கையில வரல, அதான் ஒரே குத்தி போடுவோம்னு சொன்ன சாமி. ப்ரௌட் ஆஃப் யூ சாமி. ஐ வில் ப்ரௌட் ஆஃப் யூ. அப்படின்னு என்னங்க சாமி? அப்புறமே சொல்றேனே சாமி, ரொம்ப வேதங்க சாமி. இந்த சாக்கு பை கழட்டி வச்சேன் சாமி. இல்ல நானே கழட்டி விடுறேன். என்னடா இது இப்படியே போட்டு வந்தியா? சொக்காய் கடையில் வாங்கும்போது இதுல மாட்டித்தான் கொடுத்தாங்க. கொடுத்தா அப்படியே மாட்டிக்கிறதா? மாட்டக்கூடாதுங்களா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போற, இன்னும் எது எதுல எல்லாம் என்ன மாட்டி விட போறியா தெரியலையே. சாமி ரொம்ப பசிக்குதுங்க சாமி. வெளியில இருந்தாலும் 4-5 வீதி பாத்துருப்பனுங்க சாமி. இது சாப்பிடமா? பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. இது எப்ப பூ பூக்குறது, எப்ப காய் காய்க்கிறது, எப்ப கனி ஆகுறது? என்னையா ஏதோ தோட்டத்துல நட்ட மாதிரி புலம்பிட்டு இருக்க? நட்ட இடம் நல்ல இடம் தானே. நான் என்ன தொப்புல கப்பலா விடுறேன்? பூச்செடி புல்லு இத வச்சுதானே விளையாடுறேன். யோ, விளையாடுறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? நீ லண்டன்ல படிச்ச பொண்ணு, தமிழ் படத்தை பாத்துருக்க மாட்டேன். நம்ம ஆளுங்க இந்த இடத்துல பம்பரம் விட்டுட்டாங்க, ஆம்லெட்டும் போட்டுட்டாங்க. புல்ல ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தாங்க, அதனாலதான் நான் வயித்துல புல்ல நட்டேன். யோ, சத்தமா சொல்லாதியா, வயித்துல புல்லுங்கிறது வயித்துல புள்ளன்னு கேக்குது. அட, அந்த விளையாட்டு கூட நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. இல்லம்மா அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் விரதம். விரதமா? எதுக்கு? இந்தியன் கல்ச்சர் அகாடமி விழாவில கலந்துக்க நான் ஏற்பாடு பண்ணபடி நீ டெல்லிக்கு போறல. ஆமா. நீ வெற்றியோட திரும்பி வரணும்னு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு நான் விரதம் இருக்கேன். நீ கேட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு செக். ஆமா, உனக்கு எதுக்குடா திடீர்னு எவ்வளவு பணம்? நான் டெல்லிக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் எதுவுமே கேட்காதீங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். பட் ஒன் திங் டாட், நான் டெல்லில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச மாதிரியே தங்கச்சி கல்யாணம் நடக்கும். ஆனா மாப்பிள்ள வள்ளியூர் அல்லிமுத்து இல்ல. அப்பா அல்லிமுத்து வாப்பா, நேரம் ஆச்சு. போயிட்டு வரேன்ப்பா. சரி, டெல்லிக்கு போற, அங்க ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லு. உள்ளூர்லயே உன் பேரை சொன்னா ஒருத்தருக்கும் தெரியாது, இதுக்கு டெல்லி பேரை போடுமாக்கா. நீ கிளம்புப்பா. வரேன்ப்பா. வரேம்மா. குட் ஈவினிங் எவரிபடி. இந்தியன் கல்ச்சரல் அகாடமி வெல்கம்ஸ் யூ ஆல். இப்போ ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. என்னன்னு கேக்குறீங்களா? ஒரே சமயத்துல பாப் மியூசிக்க கேட்க போறீங்க, நம்ம ஃபோல்க் டான்ஸ பார்க்க போறீங்க. என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? 2 in 1. எஸ், மேற்கத்திய இசைக்கு நமது கரகாட்ட நடனம். இப்போது பாடவிருப்பது இங்கிலாந்தின் இசை தேவதை, தி கிரேட் பாப் சிங்கர் மிஸ் கீமியா. வெல்கம் டு மேடம். ஆடவிருப்பது நாட்டுப்புற நாயகன், தென்னிந்திய நடன தேவன் மிஸ்டர் வள்ளியூர் அல்லிமுத்து.
எதுக்காக அப்படி கேட்ட? என்ன பார்த்து ஏன் அப்படி கேட்ட? கேப்பியா கேப்பியா சொல்றா? எதுல கேட்ட? ஏன் கேட்ட? என்ன பார்த்து ஏன் கேட்ட? ஏன்னா அவனை போட்டு அடிக்கிறீங்க? எழுந்துடுறா. தீ குச்சிக்கு முடி முளைச்ச மாதிரி இருந்துட்டு என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்னென்ன கேட்டான்? கூட்டி கொடுக்க சொல்றாயா? உங்களை கூட்டி கொடுக்க சொல்றானா? ஏண்டா ஒரு தமிழ் வித்வான பார்த்து கேட்கிற கேள்வியாடா இது? அவர் மூஞ்சி வேணா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம், அதுக்காக கூட்டி கொடுக்க சொல்றதா? எழுந்துடுறா. அப்படி கேட்ட என்ன பார்த்து ஏன் அப்படி கேட்ட? எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள கேட்கலாம்ல. ஏன்னா அவனை போட்டு அடிக்கிறீங்க? வேணா உன்ன அடிக்கிறடா. ஏன்னா அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? அதே பிறகு சொல்லுவேன். என்ன கூட்டி கொடுக்க சொல்றாடா? உங்ககிட்டே சொல்லிட்டாரா? நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாப்ல ஐயா கூட்டி கொடுக்க சொல்லணும்னு. அவங்கிட்டே சொல்லிட்டியா? அவங்கிட்டே சொல்லிட்டியாடா? ஊருக்கே சொல்லிட்டேன். ஊருக்கே சொல்லிட்டியா? ஊர்லயே எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சா? கேட்டா பாரு, பேசி அவுந்து வச்சு இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா? ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, உனக்கு தெரிஞ்சா என்ன? கை கொடுத்து சொல்றாண்டி. 1ஆம் தேதியில இருந்து என்ன கூட்டி கொடுக்க சொல்லி. அட பாவி பரதேசி, என் புருஷனை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? அந்த ஆளு ஏதோ தாளம் தப்பி வாசிச்சாலும் வாசிப்பாரே தவிர மானத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாரு. கேள்வியா? எதுக்கு ஆளுக்கு இப்படி தர்மடி குடுக்கறீங்க? நான் கூட்டி கொடுக்க சொன்னது சம்பளத்தை. அட விவரம் கெட்ட மனுஷா, என்னன்னு கேட்டு அடிக்க கூடாது. இப்படித்தானே முட்டாத்தனமா அடிக்கடி ஏதாவது செஞ்சிடறீங்க. சரி சரி விடுங்க, புள்ள ஊர்ல இருந்து வரும்போது அலம்பல் பண்ணிக்கிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? வா வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல, அது ரொட்டிடி. என்னமோ மொட்டை கோசம் இருக்கிற மாதிரி நறுக்கிட்டு இருக்கிறீங்க. இவங்க பெரிய இவங்க வெண்ண வெட்டி சிப்பாய் நான் கேள்விதான் பெற்றிருக்கேன். அது இப்ப உங்களை வச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வாயை பொத்திக்கிட்டு வேலையை பாரியா கிளவா? கிளவனா? ஏண்டி, நான் உன்ன வெட்டா வெண்ணெய் வெட்டுற மாத்தியா? இதுக்கு மேலேயே சொல்லுவடி. இவன் ஒருத்த உரிமை மேலத்தை கையில வாசிக்க சொன்னா வாயில வாசிக்கிறான் பாரு. ஏங்க, ஒரு மனுஷன் சிரிச்ச முகத்தோட இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? ஓஹோ, உங்களுக்கு சிரிச்ச முகமோ? ஏய், முனிசிபாலிட்டி கக்குசுல வரைஞ்சி வச்ச மாதிரி ஒரு முகண்டாவும் முகம் எனக்கா? பின்ன இவருக்கா? ஏதோ குரங்கா இருந்தாலும் புருஷனா எடுத்துக்கிட்டேன், அத போய் சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறியா? என்னாச்சு? இதுல ஒரே போட தள்ளிடுற. சும்மா தான் கேரட்ல புல்புல் தார வாசிக்கிறான் பாரு. சீவரண்ண வெள்ளையம்மா, யூ கம், யூ see your butter, your bread, jam, your food, your eat, you take, thank you. அடங்கோ அப்பங்கோப்பா, இங்கிலீஷ் பேச என்ன பீஸ் பீஸ் ஆக்குற? யோ, அதுக்கு தமிழ் தெரியும். I am also don't know English. கிளிக்கிற கிளிப்பத்தான் பாத்தனே. அம்மா வெள்ளையம்மா, நீ சாப்பிடறதுக்காகத்தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மன்னிக்கணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வேண்டாம்டா. மாட்டுக்கறியில எல்லா ஐட்டமும் இன்னும் 1/2 மணி நேரத்துல ரெடி. வேற ஏதாவது வேணுமா? எனக்கு கேப்பக்கூலு தான் வேணும். கேப்பக்கூலா? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு கேப்பக்கூலும் தெரியும், ஆப்பம் இடியாப்பமும் தெரியும். வெள்ளையம்மா, விட்டா உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிப்ப போல இருக்கு. சாரி, முதல்ல நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். இருமா, உனக்காக நானு சாம்பு சோப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், நான் மஞ்சள் பூசி தான் குளிக்க போறேன். ஏங்கப்பா, மஞ்சள் வரைக்கும் வந்துட்டியா? லண்டன்ல பிறந்திருந்தாலும் எங்க ஊர் அருக்காணி லெவலுக்கு வந்துட்டேன். அதானே, எங்க ஊர் பழக்க வழக்கத்தை எல்லாம் வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டியா? அது எப்படி? யாதும் ஊரே யாவரும் கேளே. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்ன சாமியோ, இது ஒண்ணுலதான் மாறவே மாட்டேங்கிறாரு. ஆமா,
உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. என்ன சாம அப்படி காட்டுங்க சாம. நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க சாம. ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க சாம, பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க சாம, சினிமா தியேட்டர்ல இருப்பாங்க சாம, கல்யாண மண்டபத்துல கட்டாயம் இருப்பாங்க சாம. எல்லாம் நம்ம ஏரியா சாம. என்னது ஏரியாவா? இல்ல எல்லா ஏரியாவிலயும் சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. இருக்கட்டும். ஆமா, எல்லாரும் கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துருவாங்கல்ல. என்ன சாம இப்படி காட்ட? சாப்பிட்டு இலையை போட்டு டான்னு வந்து நிப்பாங்க சாம. என்ன எப்படி சொல்றாரு? இல்ல சாப்பிடுறதுக்கு இலைய போட்ட உடனே பரிமாறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்றாரு. அவங்க ஏன் பரிமாறணும்? மாப்பிள்ள சைடாச்சே, அவங்கள டைனிங் ஹால்ல உட்கார வச்சு கௌரவமா பரிமாற வேண்டியது ஏன் கடமையாச்சே. ஐயோ அப்படியெல்லாம் பழக்கம் இல்ல சாம. சாப்பிட்டு இலை எடுத்து தெருவில் போட்டு சாம, ஆட்டோமேட்டிக்கா சும்மாரியா வந்துருவான் சாம. என்னது தெருவிலியா? மாப்பிளைக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. டைனிங் டேபிள்ல போட்டா பத்தாது, அதனால திருவள்ளா பந்தல் போட்டு பத்தி வைக்கணுங்கிறாரு. அடேங்கப்பா, அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா? அப்ப அவங்கள வச்சு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் போல இருக்க. நல்ல ஐடியா சாம. கட்சிக்கு சின்னமா திருவோட வைக்கலாம் சாம. ஐயே, திருவோடா? சாப்பிடுற சாம. ஐயே, திருவோடனா ஏன் கேவலமா நினைக்கிறீங்க? திருனா மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு ஓடு. அப்படி இல்ல சாம, எங்க தாத்தா ஆண்டி பண்டார் இருக்காரு சாம. ஆண்டி பண்டாரா இங்க எங்க வந்தாரு? அவரு தினத்தந்தில எல்லாம் வருவாரு. மருங்க சாம, அவங்க அப்பா பிச்சாண்டி இருக்காரு சாம. கிழிஞ்சது போங்க, ஆண்டி பண்டாரம் பிச்சாண்டின்னு. ஏங்க உங்க ஃபேமிலியில ரிச்சாவே பேர் வைக்க மாட்டீங்களா? பேரை பத்தி ஏன் கேக்குறீங்க? அவரோட சொத்தை பத்தி கேளுங்க. அவருக்கு சொந்தமா ரயில் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் கூட இருக்கு. என்னது, இவங்களுக்கு தனியா போஸ்ட் ஆபீஸே இருக்குது? ஆமா சாமி, அங்கதான் நாங்க சொல்லுவோம்ல, அவங்களுக்கு லட்சக்கணக்கா லெட்டர் வர்றதுனால கவர்மெண்ட்லயே ஒரு போஸ்ட் ஆபீஸ் தனியா கட்டி கொடுத்துட்டாங்க. போதுமா? தெரியாதனமா கேட்டுட்டேன். இனிமே கேட்டா நாங்க ஒத்துக்க மாட்டோம். வாங்க போய் திம்போம். எங்க எங்க மாப்பிள்ள ரொம்ப தமாசு, கைய பிரிங்க. வாங்க மாப்பிள்ள, உங்களுக்காகவே என் பொண்ணு அவ கையால சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வெட்டு வெட்டுங்க சாம. நம்மளுக்கு எதுக்கு சாமி முதல்ல சோறு போடுறீங்க? நீங்க எல்லாம் தின்னு போட்டு மிச்சம் வைங்க சாமி, நான் தின்னுக்கிறேன் சாம. என்ன மிச்சம் இருக்கிற எச்சிய திங்குறேங்கிறாரு? அங்கதான் நீங்க மாப்பிள்ளையோட பெருந்தன்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல புருஷ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடுறாங்க. ஆனா வெளிநாட்டுல அப்படி இல்ல, பொண்டாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் புருஷ சாப்பிடுறான். அதத்தான் மாப்பிள்ள சொல்றாரு. இல்ல நம்மளா ஃபாரின் டைப் சாம. திங்கிறது மட்டும்தான் ஃபாரினா? எல்லாமே வா. கொட்டு கொட்டு. அம்மா தாயே. என்னையா தட்டை தூக்கிட்டு அம்மா தாயேங்கிறாரு? மாப்பிள்ள சாப்பிடும் போது அவங்க அம்மாவை நினைச்சுக்குவாரு. மறுபடியும் அம்மாங்கிறாரு. இந்த அம்மா. அம்மா, டால்டா தீந்து வச்சு ஒரு டின்னு வாங்கிட்டு வரட்டுமா? டால்டா தின்னா டமுக்கட்டி பாண்டியாலோ டமுக்கட்டி பாண்டியாலோ மனுஷன் ஆள் ஒரு டமுக்கட்டி பாண்டியாலோ டமுக்கட்டி பாண்டியாலோ. என்ன டால்டா டின்னு சொன்ன உடனே துள்ளி எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. மாப்பிளைக்கு கொழுப்பு ஜாஸ்திங்க. டால்டான்னு ஒண்ணு பிரஷர் அதிகமாகி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லையே, டால்டா டின்னுக்கும் இவர் பாடின பாட்டுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுது. பாரு ஆரம்பிச்சிட்டாரு. போய் தொலையண்டா. சரிங்க ஐயா. சாமி, எனக்கு டால்டா தின்னு. முதல்ல தின்னு உட்காருங்க. உங்க சாமி வேற, எங்க சாமியை கும்பிடுற? எனக்கு மேரியம்மாவும் மாரியம்மாவும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியா? ஆமா, எனக்கு ஆடு மேய்ச்ச கர்த்தரியும் பிடிக்கும், மாடு மேய்ச்ச அந்த கண்ணனையும் பிடிக்கும். அடேங்கப்பா, சாமி ஆடு மாடு மேய்ச்ச கதைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். உலகத்துல எத்தனை சாமி இருக்கு? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதாவது ஒரே ஒரு சாமிங்கிற. அப்புறம் ஏன் ஒரு சாமி மயில் மேல இருக்குது, ஒரு சாமி எலி மேல இருக்குது, ஒரு சாமி படுத்துக்கிட்டு இருக்குது, ஒரு சாமி ஆடிட்டு இருக்குது? அப்படின்னா பல சாமியா? உங்க அப்பா ஒரு போட்டோல நிக்கிறார். ஒண்ணுல உட்கார்ந்து இருக்கார், இன்னொன்னுல சாஞ்சிருக்கார் இல்ல? ஆமா. அப்படின்னா உங்களுக்கு பல அப்பாவா? தனித்தாக அடிக்குதே, குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்பா, இதுக்குதான் வாயை கொடுக்காதீங்க, வாங்கி கட்டிக்காதீங்கன்னு சொல்றது. டீமியா ஒரு சிங்கர் மட்டும் இல்ல, அவ நிறைய படிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, லண்டன்ல பல தமிழ் குடும்பங்களோட நெருங்கியும் பழகி இருக்கா. தம்பி, என்னப்பா? 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்ட, நானும் கொடுத்தேன்.
டெல்லிக்கு போறதா சொன்னா போயிட்டும் வந்துட்டேன். நான் கொடுத்த 5 லட்சம் என்னடாச்சு? அது இருக்குப்பா. ஊர்ல இருந்து வந்த அல்லிமுத்த மீட் பண்ணுன்னு ஓடினா தங்கச்சி முடிஞ்சுச்சா? அல்லிமுத்துவ பார்க்கவே முடியலையாமே. ரஞ்சினி அப்செட் ஆயிட்டா. அதுக்கு என்ன காரணம்? 5 லட்சமா? 5 லட்சம் பிளஸ் நம்ம அதிர்ஷ்டம். நான் எதிர்பார்த்ததும் நடக்குது, எதிர்பார்க்காததும் நடக்குது. ஏய் தீமியா, நீ ஏமா இதெல்லாம் செய்யற? விருந்தாளிங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. I'm not a guest. I'm also a member of the family. என்னடா இது பக்கத்தால உட்கார்ந்ததுக்கு அந்த பொண்ணு திட்டுது? திட்டலப்பா, அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு இங்கிலீஷ்ல சொல்றா. திட்டல? நோ டாடி. அட என்னப்பா நீ அவர்கிட்ட போய் இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கிட்டு? அவர் என்ன மாதிரி எம்ஏவா படிச்சிருக்காரு? எம்ஏவா? எனக்கு தெரியாம எப்ப எம்ஏ படிச்சேன்? ஏன் இப்ப கூட எம்ஏன்னு எழுதுங்க, படிச்சு காட்டினா இல்லையான்னு பாருங்க. எழுதுனது படிக்கிறியா? ஏய் சோத்த போடுற தாளிக்கிற. ஐ மீன் குழம்பு இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறேன். திமியா நீயும் சாப்பிடு. You mean? You mean இல்லம்மா, நெய் மீன். ஐ கரெக்ட். வளர்ந்துட்டீங்க. ஏய் திமியா, என்னது மீனை சாப்பிடாம வெறும் குழம்பு மட்டும் சாப்பிட்டு இருக்க? முள்ளு குத்துமே. ஆஹா, முள்ளு குத்தாம மீனை எப்படி சாப்பிடுறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். சாப்பிட்டு பாக்குறியா? அப்படி போடு. முள்ளு குத்தாம மீன் எப்படி சாப்பிடுறதுன்னு நானே உனக்கு சொல்லி தரேன். இப்போ இப்படி புரிஞ்சுதா? பாக்கும்போது எனக்கு நாக்கல எச்சி ஊறுது. நானும் சாப்பிட்டு பாக்கவா? நானே உனக்கு சொல்லி தரேன். கற்பூரம் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிட்ட வாயத்தோர. பரவாயில்லையே, கற்பூரம் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிட்ட. மீனை நல்லா சாப்பிட கத்துக்கிட்ட. சாப்பிட மட்டும் இல்ல, மீனை பத்தி பாடவும் தெரியும். அடேங்க அப்பா. அப்படின்னா அவுத்துடு. நேத்து பிடிச்ச மீன் அது நெத்தலி மீன், ஐட்டமாவா ஆசைக்கு போயிர மீன். ஹேயா 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 ஹேயா. நேத்து பிடிச்ச மீன் அது நெத்தலி மீன், ஐட்டமாவா ஆசைக்கு போயிர மீன். வல்லதான் போட்டாளே வெள்ளையம்மா, வாடி போனாளே பொம்மியம்மா. எனக்கே எப்போதும் வெற்றியம்மா. நேத்து பிடிச்ச மீன் அது நெத்தலி மீன், ஐட்டமாவா ஆசைக்கு போயிர மீன். ஹேயா ஹேயா மஞ்சளும் மிளகும் சேர்த்து வறுத்து தின்னா சோக்கு தானே. விட்டா துள்ளி ஓண்டு அது வெள்ளாங்கு மீன். ரெண்டு கண்ணையும் பாரு, இது கெண்ட மீன போல. சேர்ந்து வாழ நீயும் தேல கெண்ட மீன போல. வாழ மீன போல வளருங்க. நேத்து பிடிச்ச மீன் அது நெத்தலி மீன், ஐட்டமாவா ஆசைக்கு போயிர மீன். ஹேயா 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 ஹேயா. செத்த மீன் கருவாடு நித்த ருசிக்குயா, மனுஷன் செத்து போனா பெருங்கூடு என்ன லாபம்யா. சுடியை ஏற்றும் போது சொலா புட்டு இருக்கணும். இறங்குறாப்புல தெரிஞ்சா யாரா எடுத்து கடிக்கணும். கரையில் பிறந்த மனுஷன் தண்ணிய தொட்டா போச்சையா. குடியை நிறுத்தி பாரு,
சம பசி தாங்க முடியலைங்க சம. என்ன நேரம் நான் ரோட்ல சுத்திட்டு இருந்தேன்னா 7 வீட்டு சாப்பாடு ஒண்ணா சாப்பிட்டு சம. டைமுக்கு சாப்பிடாம என்ன போல பிழைக்கிறேங்க சம. சம எங்க போறேங்க சம? பழைய சாதம் மிஞ்சி போச்சு, நாய்க்கு கொண்டு போட போறேன். ஏன் சம, நான் ஒருத்தங்க நடு வீட்டுல உட்காந்துருக்கேன், நீங்க பாட்டுக்கு பழைய சொத்து நாய்க்கு போட்டா நாயை விட நான் கேவலமா போயிட்டேன் சம. ஐயா, இத மனுஷன் சாப்பிட மாட்டாங்க. ஏன் சம? நஞ்சு நுரதள்ளி நாத்தம் எடுத்து போச்சுங்க. இது நாத்தமா சம? இது வாசம் சம, கெமிக்கல் ரியாக்ஷன். போ சம. நான் இது என்ன, நீங்க இது என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அட சரிதான், போ சம. இங்க பாருங்க சம, எப்பவுமே சோறு பழசாக்கணும் சம, பொண்டாடி புதுசாக்கணும் சம, அதான் மஜா. மாப்பிள ஐயோ, பழைய சோத்தியா வச்சு திங்குறீங்க, அதான் உள்ள கெட்டவாட வீசுது. போ சம, நல்லா இருக்குதா? ஐயா ரொம்ப நக்காதீங்க, 5 விரலும் உள்ள போட போகுது. மாப்பிள ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், நீங்க இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் நீ வெளியே போக போறிய சம? விளையாடாதீங்க மாப்பிள, எனக்கு டால்டா ஏஜென்சி கிடைச்சிருக்கு. டால்டாவா சம? டால்டா ஏஜென்சி டால்டாவை டன்னு கணக்குல வாங்கி டின்னா வியாபாரம் பண்ண போறேன். நீங்க வேணா பாருங்களேன், இவன் ஊர்ல ஒவ்வொருத்தன் கையிலயும் டால்டா டப்பா இருக்கும். என்ன டப்பா? டால்டா டப்பா. என்ன டப்பா? டால்டா டப்பா. என்ன டப்பா? டால்டா டப்பா. டால்டா டப்பா. டப்பா டப்பா. நிறுத்துங்க டப்பா. என்ன நடு வீட்டுல இப்படி சாவு குத்து குத்துறீங்க சம? டால்டா டப்பா சம? ஒண்ணு இல்லையா, எனக்கு டால்டா ஏஜென்சி கிடைச்சிருக்குது. அந்த சந்தோஷத்துல நான் ஆடிக்கிட்டு இருந்தேன். இவரே ஆடினாரு. அதே டால்டா டப்பாக்கு தான் சம நான் ஆன சம. சம அந்த காலி டால்டா டப்பா இருக்க சம, அது வச்சு பிச்சை எடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு? நான் சொல்றேன், இவரு உங்க மருமக, மாமனாருக்கு ஏஜென்சி கிடைச்ச உடனே அந்த சந்தோஷத்துல ஆடுறாரு. இருக்காதா பின்ன? சாமி சாமி, அந்த காலி டால்டா டப்பால சாம நம்ம சொந்தக்காரர்கிட்ட கொடுத்துட்டோம் சாமி. போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன்ல நம்பர் போட்டு கொடுத்துட்டோம். என்ன டால்டா டப்பான்னு இப்படி உருகுறாரு? டால்டா டப்பாவால பாதிக்கப்பட்ட குடும்பமா இருக்குமோ? ஐ டோன்ட் கேர். கிராண்ட்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். கரகாட்டம் பாக்குறவங்க என்ன கொடுப்பாங்க, ஆனா நான் என்னையே கொடுத்துட்டேன் கிராண்ட்பா. அந்த ஆளு பொம்பளை பொறுக்கி, அவங்க ஃபேமிலி லோ கிளாஸ் ஃபேமிலி. அப்படியாமா? இங்க அப்பனும் புள்ளையும் ஒன்னா உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க. இவங்க ஹை கிளாஸ், அவங்க லோ கிளாஸா? அவசரப்படாதம்மா, நீயே நேரா போய் அல்லிமுத்து கிட்ட கேளு, எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு. பவளக்கொடி, என் தலையில கொம்பு முளைச்சிருக்குதான்னு பாரு. இல்லையா? அப்புறம் எதுக்கு மாட்டுக்கு வச்சிருக்கிற கழனி தண்ணிய காப்பின்னு குடுக்கறேன்? ஆமா வா. மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குது. ஏய், மகாலட்சுமி பாத்துருக்கிறியா? இல்ல. அப்புறம் என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் மகாலட்சுமி ஒரே டைலாக் சொல்றீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்றது தானே. கை நீளுது, ராத்திரி கவனிச்சுக்கிறேன். என்னம்மா திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்? மிஸ்டர் அல்லிமுத்துவ நான் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் என்ன, முழுசா பார்க்க வேண்டியதுதானே? அல்லிமுத்து, அல்லிமுத்து. யோ, களக்கூத்தாடி மாதிரி ஆயிட்ட. என்னப்பா? ஏன்பா, பண்ணையார் பொண்ணு உன்னை பாக்கணும்னு வந்திருக்கு. தவளை கொடுங்கப்பா. அந்த பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கு, தவளை எடுத்துட்டு எங்க போற? நீங்க தானே புதுசா வார் பிடிக்கணும்னு சொன்னீங்க. நான் எப்ப வார் பிடிக்கணும்னு சொன்னேன்? ஏன், பழசே நல்லா தானே இருக்கு. நீ வேற, புதுசு கிடைக்கும் போது பழச மாத்திக்கணுமா, அதான் என் பாலிசி. தவுளுக்கு வார் பிடிச்சுக்கிட்டு அப்படியே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, கிமியாவுக்கு ஒத்திக்க ஆரம்பிக்கணும். அவ எனக்காக கோயில காத்துட்டு இருப்பா, நான் வரேன். டேய், வந்த பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு 2 வார்த்தை பேசிட்டு போடா. எனக்கு டீமியா தான் முக்கியம். வெரி குட்.
எனக்கு முன்னாடியே நீ ரெடியா இருக்கு. முதல்ல நான் ஆடுறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் நீ ஆடணும். ஓகே? 1 minute. என்ன இதெல்லாம்? குரு வணக்கம். குரு அது இதுன்னு சொல்லி என்ன பெரிய மனுஷன் ஆக்காத. ஃபாரின் பொண்ணு, உனக்கு இந்த கரகாட்ட கலை பிடிக்குது, எங்க ஊர்க்காரங்க மதிக்கவே மாட்டேங்கிறானுங்களே. கரெக்ட். ஒரு பழமொழி சொல்லட்டுமா? சொல்லு. உள்ளூர் மாடு வேலை போகாது. அம்மாடி அம்மாடி அம்மாடி. என்னப்பா? அம்மாடி, நாளைக்கு நீ அந்த ராப்பிச்சையை கட்டிக்கிட்டு பெரிய கோடீஸ்வரியா ஆக போற. பெத்த அப்பனுக்காக ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னப்பா செய்யணும்? மாப்பிள்ளை ராப்பிச்சை கிட்ட சொல்லி அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு. ஏதோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வித்தாவது நான் பொழைச்சுக்குவேன். அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் நான் அவரை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணுமா? பிளட் டெஸ்டா யூரின் டெஸ்டா? சாதாரண பணக்காரங்க பொண்ணுங்களை பார்த்தா ஜொல்லு விடுவாங்க. அவர் அந்த மாதிரி டைப்பா நான் டெஸ்ட் பண்ணணும். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்பா. என்ன, ஒரு 4-5 பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணுமா? அது இல்ல, கிட்ட வாங்களே. நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள சிரிக்கிறீங்க. ஏதாவது சிரிக்க முடியாது சொல்லுவியோன்னு நம்பிக்கை தான். வாங்க. செஞ்சிடுறேன். என்ன வார்த்தைக்கு வார்த்தை அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியான்னு அளந்து விடுறாரு. வாழைப்பழம் திங்கிற லட்சணத்தை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குது. ஒருவேளை ஜங்கிள்லயே வளர்ந்து இருப்பாரோ. என்ன சமா? மாப்பிள்ள, பொண்ணு ரூமுக்குள்ள குய்யோ முறியோன்னு அலறிக்கிட்டு இருக்குது. எது ஏதுன்னு போய் பாருங்க மாப்பிள்ள. பொட்டு சாம, தின்றாத சாம. சொல்லுங்க சாம. ஐயோ தேளுங்க. கேளா. ஐயோ, இவ்வளவு பெரிய ஏரியாவுல எங்க சாம நான் தடவை சாம? சாம, எங்க தடவை சாம? உடம்புக்குள்ள இருக்குங்க. உடம்புலையா? ஐயோ சாம, இது அதை விட பெரிய ஏரியா வந்து சாம. விளக்க மத்தல அடிக்க வரீங்க. தேளை கட்ட சாம மரியாதை. திரும்புங்க சாம. அப்படி திரும்புங்க சாம. சாம, இப்படி திரும்புங்க சாம. சாம, அத்தப்படாத சாம. ஓட ஓங்கி ஓட. ஒரே ஒரு அறை. கொஞ்ச நேரம் பண்ணுங்க சாம. நிமித்து. அப்படிதான். அடி. விடாத. ஓட. என்னங்க உள்ளுக்குள்ள 2 பேரும் சத்தம் கேக்குது, நீங்க வெளிய நின்னு வெட்டு குத்துங்கறீங்க. அப்படி உள்ள யார் தான் இருக்காங்க? உள்ள என் பொண்ணு தான் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் வருங்க சாம. வருங்க சாம. இந்த பக்கம் வருங்க சாம. அப்படி வருங்க சாம. எப்படி வருங்க சாம? ஆட்டோமேட்டிக் தேள் செத்து போறேன் சாம. தேளு. அப்பா, அவர் பாஸ் பண்ணிட்டாருப்பா. அவர் தேளை தான் அடிச்சாரே தவிர என் பக்கம் திரும்பி கூட பாக்கல. அவர் ஜென்டில்மேன் பா. அப்படின்னா அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். கல்யாணமா? 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 ஓகேடா. என்ன டான்னு சொல்லிட்டு போறான். ஒரு சந்தோஷத்துல அப்படி சொல்லி இருப்பான். ஆமா, அதே தான்டா. ரஞ்சனி, ஏமா? கிராண்ட்பா, உங்களுக்கே தெரியும், அல்லிமுத்து முன்ன மாதிரி இல்ல. அப்படி என்கிட்ட இருந்து விலக்கி போறாரு. நீ கவலைப்படாத, அல்லிமுத்துட்ட பேசி உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். தேங்க்யூ கிராண்ட்பா. தம்பி, வர்ற 5ஆம் தேதி வனபத்திர காளியம்மன் கோயில்ல திருவிழா. வழக்கம் போல உங்க கரகாட்டம் தான். இந்தாங்க அச்சாரம். கண்டிப்பா வரேன். வர்றேன். வர்ற 23ஆம் தேதி என் பேத்திக்கு கல்யாணம். நீங்க அவசியம் வரணும். கரகாட்டக்காரனா இல்ல, மாப்பிள்ளையா. மன்னிக்கணும், அன்னைக்கு எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு. ப்ரோக்ராம் இருக்கா? உனக்கு கல்யாணத்தை விட கரகாட்டம் பெருசா போச்சா? அது ஒரு நாள் கூத்தப்பா. கல்யாணங்கிறது வாழ்க்கை பூராவை சேர்ந்து வாடுற சந்தோஷமான விஷயம். அல்லிமுத்து, நீயும் என் பேத்தி எப்படி எல்லாம் பழகுனீங்கன்னு எனக்கு தெரியும். என் அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ என் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கணும் தான். நீங்க ரஞ்சனிக்கு தாத்தாவா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நீங்க ஒரு கல்யாண புரோக்கரா வந்திருக்கீங்க. உங்க பேத்தி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா மட்டும் இல்ல, ஒரு விருந்தாளியா கூட என்னால வர முடியாது. ஏன்னா அன்னைக்குதான் என் டீமியா முதல்ல கரகாட்ட ஆட போறா. நீங்க புறப்படலாம். அரங்கேற்றம் நடக்க போதா? என் பேத்திக்கும் அல்லிமுத்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அந்த டம்மி இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. இருக்கவும் மாட்டான். என்னம்மா கரகமா ஆட போற? அதுக்கு இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கம்மா. மரியாதையா ஊரை விட்டு போயிடு. இல்லைன்னா நீ இருக்க மாட்ட, இந்த கரகமும் இருக்காது. ஆம்பளை ஆளுங்க இந்த கரகத்தை தோற்று பாரு.
சொல்லித்தந்த ஆட்டம் வருமான மதுர தேரு மயக்க வந்த சீம அழகு ஜோறு இங்கிலீஷ் கத்து வந்த மானே வாடு தமிழத்தானே தேவர் பிறந்த புரு சொல்லி தந்த ஆட்டம் வருமான மதுர தேரு மயக்க வந்த சீம அழகு ஜோறு ஒத்தையில நிக்கிறிய நீ மனசுக்குள்ள மெத்தப்பட்டு வச்சிருக்கவா பசங்கர ஓரத்துல பசுமா மொத்தமா நான் உனக்கு வாங்கி தரேன் கொஞ்சம் வாரு திரும்ப துணியா இருக்கு கட்டிக்கோ கட்டிக்கோ தேவர் பிறந்த ஊரு சொல்லி தந்த ஆட்டம் பாரு அரிசி சொத்த போல நீ சிரிக்கிறீங்க 10 பவுன் வச்சிருக்கேன் ஆசை வச்சு கேட்கிறேனே என்னம்மா பூச வச்சு கேட்கணுமா சொல்லுவாரு என் மனசு காத்திருக்கு வேணுமா தேவர் பிறந்த புரு சொல்லி தந்த ஆட்டம் வருமான மதுர தேரு மயக்க வந்த சீம அழகு ஜோறு இங்கிலீஷ் கத்து வந்த மானே வாடு தமிழத்தானே வர கட்டிலுக்கு கீழே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இது கட்டிலுக்கு மேல உட்காந்து சாப்பிடல. நீ பங்குக்கா வசமா? சரி சரி, இந்தாங்க இந்த பாலை சாப்பிடுங்க. என்ன? ஐயோ, எனக்கு மிச்சம் வைக்காம சாப்பிட்டீங்களே. இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம் சாமி. அடுத்தவங்க வைக்கிற மிச்சத்தை நாங்க சாப்பிடுவோம் சாமி. நாங்க யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டோம் சாமி. சரியான அல்பமா இருக்கீங்க. சரி வாங்க கட்டிலுக்கு போலாம். வர்ற சாமி. ஆனா ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க சாமி. என்னன்னு? விடையருக்குள்ள எனக்கு தெரியாம நீங்க இந்த பழத்துல திங்க கூடாது சாமி. சரி சத்தியம், வாங்க. என்னையா கார்பரேஷன் குழாயில தண்ணீர் கொட்டுற மாதிரி உன் கண்ணுல கண்ணீர் கொட்டுதே? யோ, இது சாதாரண கண்ணீர் இல்லையா, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்? ஆமா. எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு கோடீஸ்வர மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். வெளியே போ. ஓ, என்னையா கல்யாணம் முடிஞ்சோன்னா கழட்டி விடுற? வேலை முடிஞ்சு போச்சு இல்ல, அப்ப வெளியே போக வேண்டியதானே. இந்த பாரியா, சாப்பிடுற வரைக்கும் வாழை இலை, சாப்பிட்ட அப்புறம் எச்சி இலை, அதை தூக்கி வெளியே தானே போடுறோம். வெளியே போயிடு. நான் எச்சலையா? எஸ், மை செல்ஃப் எச்சலை. யுவர் செல்ஃபே எச்சிலை. இப்ப பாரு உண்மையான எச்சலை யாருன்னு காட்டுறேன். இந்த வர்ற
கரகம் ஏதோ கமிஷன் எதிர்பார்த்து நின்னான்னு நினைக்கிறேன். கரெக்டான நேரத்துல கட் பண்ணி வெளியே கடாசிட்டேன். என்னங்க என்ன தாளம்? எவனோ ஒரு பிச்சைக்காரன் நேரங்கிட்ட நேரத்துல டால்டா டின்ன தட்டுறான், அத போய் நல்லா இருக்கீங்களே. சாம என்ன பத்தி என்ன வேணா சொல்லுங்க சாம. ஆனா டால்டா டின்ன பத்தி தப்பா பேசுறேன் பல்ல தட்டிப்படும் சாம. அச்சுக்கு அச்சுக்கு புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் பாடம் பாடிதானுங்க. டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கிட்ட பாண்டியாலோ ஒன்னா டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ சேர்ந்தாலும் சாம. டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ. ஏ சிங்கா ஏ சிங்கி நிறுத்துங்கடா. கல்யாண வீட்டுல என்ன ஏழவு இது? நசிங்கி போன டால்டா டப்பா வச்சுக்கிட்டு டப்பாங்குத்தாடுறீங்க சாம. என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்க சாம. ஆனா டால்டா டின்ன பத்தி தப்பா பேசினா கட்ட கோபுரம் உங்க பொண்ணை டைவர்ஸ் பண்ண சாம. சாபாஸ். என்னையா சொல்ற? இது எங்க குல தெய்வம் சாம. எங்க தாத்தாவில வச்சு தப்பிச்சு எடுத்தார் சாம. எங்க ஆத்தாவில வச்சு தப்பிச்சு எடுத்தார் சாம. பரம்பரைய பிச்சைக்காரங்களா? இவரு கூட பிச்சைக்காரர் தான். அன்னைக்கு கரகாட்டம் ஆடுறதுக்கு உன் பொண்ணை கூப்பிட்டதுக்கு அது பிச்சைக்கார ஆட்டம்னு கேவலப்படுத்திட்டேன். அதுக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் ஒரு பிச்சைக்காரனைய மாப்பிளையா கட்டி வச்சேன். ஏண்டா நீ பிச்சைக்காரனா? சாம நம்மளெல்லாம் ஆர்டினரி பிச்சைக்காரன் நினைச்சுக்காதீங்க. ஸ்பெஷலுங்க ரா பிச்சைக்காரன் சாம. இது ஏண்டா நீ முன்னாலேயே சொல்லல? சாம வந்ததுல இருந்து வார்த்தைக்கு வார்த்தை ராப்பிச்ச நான் சொல்லிட்டு தான் சாம இருந்தேன். நீ தான் சாம கவனிக்கல சாம. ஏ சாம இப்படி ஏன் எப்போது எடுத்துன சாம. பிச்சைக்கார படுவா சாம. அப்பா அவரை விரட்டாதீங்க. என்ன இருந்தாலும் எனக்கு தாலி கட்டின புருஷன். டபார் நீ வாழாவட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. கட்டின தாலி இந்த டப்பாக்குள்ள போட்டு இந்த பிச்சைக்கார நாய்களை முதல்ல வெளியேற்றலாம். அப்பா ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சா? அப்படின்னா சாம பால் பழத்துல முதல்ல நான் சாப்பிட்ட சாம. அவ்வளவுதானே? அப்புறம் திங்கறதுக்கு ஒண்ணு இல்ல சாம. அப்புறம் தான் வாயா வா. இப்பெல்லாம் நீ ஒரு மனுஷனாவே நடந்துக்கிறது இல்ல, அது உனக்கு தெரியுமா? தெரியும். இதயமே இல்லாம ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. ஆனா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுமா? தெரியும். ஒரே பொருளை 2 பேருக்கு வித்தா ஜெயில போடுவாங்க. ஒரு மனசு 2 பேருக்கு வித்த ஒண்ணு தூக்கில தான் போடணும், தெரியுமா? தெரியும். என்னையா தெரியும் தெரியும்னு தெனாவட்டா பேசுற? உனக்காக பெத்த அப்பா கூட பிறந்த அண்ணன் இவங்களெல்லாம் பகச்சுக்கிட்டு உன்னை காதலிச்சேனே, அது உனக்கு தெரியாதா? சொத்து சுகம் முக்கியம் இல்ல, நீதான் என் உயிர்னு உன் பின்னால ஓடி வந்தேனே, அது உனக்கு தெரியாதா? என் செல்வத்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு உனக்காக நான் படிப்படியா இறங்கி வந்தேன். அது மட்டுமா, நீ நல்லா இருக்கணும்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தினமும் விரதம் இருந்து, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நோ நோ நோ. சாபாஷ். தமிழ் பொண்ணை காதலிச்சுட்டு இங்கிலீஷ்ல பதில் சொல்றியா? உன்னை சொல்லி ஒண்ணு குத்தம் இல்ல, ஏன்னா இங்கிலீஷ் பொண்ணோட சுத்துறல்ல, அப்படித்தான் பேசுவ. போதும் நிறுத்தி. உன்னை யாரு என்ன காதலிக்க சொன்னது? என்ன காதலி என்ன காதலின்னு என்னைக்காவது உன் வீட்டு முன்னாடி வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கனா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னைக்காவது உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கனா? நான் ராம ஏகபத்தினி விரதன்னு எப்பாவது உனக்கு பத்திரம் எழுதி கொடுத்திருக்கனா? இனிமே உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்ல. இன்னையோட என்ன நீ மறந்துடு, மறந்துடு. Come on, what's up? Get up, get up, what's up? Get up, come on. ஐயோ, அலிமுத்து என்ன பாச்சு? உடம்பெல்லாம் ஒரே
என்னடா உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குது? வெள்ளையம்மா என்னாச்சுன்னு சொல்லு. நீயா சொல்லுமா? பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உள்ள வா, உள்ள வா. வெள்ளையம்மா, இதுவரைக்கும் என் புள்ளைய நான் இப்படி பார்த்ததில்ல. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னன்னு சொல்லுமா? ஒண்ணுமில்ல. வெள்ளையம்மா, நீ ஒண்ணுமில்லன்னு சொல்றத பார்த்தா பெருசா எதைவா மறைக்கிற. தயவு செஞ்சு உண்மை சொல்லுமா? ஒண்ணுமில்ல. நில்லு. அவங்க கேட்ட கேள்வியத்தான் நானும் உன்னை கேட்க போறேன். ஆனா அதே பதில என்கிட்ட சொல்லிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு சொல்லு, அவருக்கு என்ன ஆச்சு சொல்லு. பெற்றவங்களுக்கே சொல்லல, மற்றவங்களுக்கு ஏன் சொல்லணும்? நியாயந்தாமா. அவரே என்னை வெறுத்த பிறகு நான் மத்தவதா? இனிமே நான் வாழத்துல அர்த்தமே இல்ல. இல்ல இல்ல. Ranjini! No! That's it! Please, Ranjini! Leave it! Leave it! Ranjini! நீ உயிரோட இருக்கணும். அதுக்காகத்தான் உண்மையை மறைக்கிறேன். கிம்யா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பிளீஸ். சொல்றேன். அல்லிமுத்து கல்ச்சரல் ப்ரோக்ராம்காக டெல்லி வந்திருந்தாரு. அப்ப அன்னைக்கு அலிமுத்துவோட கரகாட்டத்தை பார்த்து அத்தனை பேரையும் பாராட்டினாங்க. நானும் அவரை சந்திச்சு என் வாழ்த்து சொன்னேன். அப்புறம் ஏற்கனவே நான் லண்டன்ல ஒரு தமிழ் குடும்பத்து மூலமா தமிழையும் தமிழ் கல்ச்சர் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லி எனக்கு கரகாட்டத்தை கத்துக்குதுங்கன்னு கேட்டேன். ஆனா அதுக்கு அவர் மறந்துட்டார். புனிதமான கரகாட்டத்தை எப்படியும் கத்துக்கணுங்கிற ஆசையில் அவர் குருவா ஏத்துக்கிட்டு அவர் கால விழுந்து கெஞ்சினேன். தமிழ் கலை மேல எனக்கு இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் பார்த்து அவர் கத்துக் கொடுக்க சம்மதிச்சார். அதுக்கப்புறம் என்ன பத்தியும் அவர் பத்தியும் கலை பத்தியும் நாங்க சந்தோஷமா பேச ஆரம்பிச்சோம். அப்ப திடீர்னு அவர் நெஞ்சு வெளியால துடிக்க ஆரம்பிச்சார். ரத்தமா வாந்தி எடுத்தார். பதறி போன நான் உடனே அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். அங்க மிஸ் திவ்யா, ஐ ஆம் சாரி. அல்லிமுத்து ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ மாட்டார். டாக்டர்? எஸ், அவருக்கு பிளட் கேன்சர். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். அவரை காப்பாத்துறது கஷ்டம். டாக்டர் என்ன சொன்னாரு? Nothing to worry. 2 days சரியாதுன்னு சொன்னார். 2 நாள்லயா? 2 நாள்ல கேன்சர் குணப்படுத்த அவர் என்ன டாக்டரா இல்ல மந்திரவாதியா? நர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. முத்து, மனுஷன் சாகிறது கொடுமை இல்ல, சாக போறோம் தெரிஞ்சு வாழ்றதுதான் கொடுமை. கிமியா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. எனக்கு கேன்சர், எந்த நேரத்தையும் சாக போறன்ற விஷயத்த தயவு செஞ்சு யாருக்கையும் சொல்லிடாத. அப்புறம் இன்னொரு உதவி, நீ என் கூட எங்க ஊருக்கு வரணும். அங்க என்ன விரும்புற மாதிரி நீ நடிக்கணும். எதுக்கு? ரஞ்சினி பத்தி ஏற்கனவே உனக்கு சொல்லிருக்கேன். நான் சாக போறேன்னு தெரிஞ்சா அவ எனக்கு முன்னாடியே உயிரை விட்டுருவா. அவ என்ன வெறுக்கணும்.
வேற ஒருத்தன் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்காக நாம நடிக்கணும். இதுதான் நடந்தது. உனக்காகத்தான் நான் இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தேன். டிமியா, அவசரப்பட்டுட்டியே. யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும் அவங்ககிட்டயே உண்மையை சொல்லிட்டே. கேட்டீங்களா எல்லாரும்? இவர் மட்டும் சாகிறத மறைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாரா? எனக்காக தியாகம் பண்ணுவாரா? ஆனா இவரை மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ, நீ என்னையும் புரிஞ்சுக்கல, என் காதலையும் புரிஞ்சுக்கல. நீ என்ன ஏமாத்திரதான் நினைச்சுக்கிட்டு உன்னையே ஏமாத்திக்கிட்டேயா? அல்லிமுத்து, இதெல்லாம் மறைக்கூடிய விஷயமா? ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம சொத்து பத்து வித்தாவது ஒரு பெரிய டாக்டரை வச்சு பார்த்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் லண்டன்ல இருக்காரு. அவரை எப்படியாவது வரவழைக்கிறேன். நான் இவரை காப்பாத்தியே தீருவேன். ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். அல்லிமுத்துவை காப்பாத்த லண்டன்ல டாக்டர் வராராம். அவரை கூப்பிட்டு வர டீமியா போறா. டீமியாவை போற வழியிலேயே தீர்த்து கட்டிடுங்க. டாக்டர், என்னாச்சு? சம்திங் ராங். மெடிக்கலி ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். இவன் தான் காப்பாத்த வந்திருக்கான். வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். மருந்து சாப்பிடுறீங்களா? மருந்து மருந்து. என்ன எதுக்காக கடத்திட்டு வந்திருக்கீங்க? பெருசு டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கேளு. இந்த அல்லிமுத்து பையன் இருக்கான்ல, அவன் என் தங்கச்சி பிராக்கெட் பண்ணிட்டான். அதனால அவனை க்ளோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக அவன் டெல்லிக்கு வந்தப்ப கூல் ட்ரிங்க்ஸ்ல ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்துட்டோம். அந்த ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டா அடிக்கடி மயக்கம் வரும், ரத்த வாந்தி வரும், ஒரே மாசத்து ஆளு பினிஷ். மத்தவங்க சந்தேகப்படாம இருக்கணுங்கிறக்காக கேன்சர்னு ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா நீ வந்து அதை கண்டுபிடிச்சிட்ட. பெருசு, பணமும் பிளைட் டிக்கெட்டும் ரெடியா இருக்கு. நீ பேசாம சொல்லிக்காம லண்டனுக்கு ஓடிட. நோ, அல்லிமுத்தை காப்பாத்தாம நான் போக மாட்டேன். இந்த வெள்ளக்கார பெருசு ரொம்ப லொல்லு படுதுடா. கொண்டு போய் கட்டி போடுங்கடா, போங்கடா. அல்லிமுத்து இருக்கிற நிலைமையில என்ன ஆகுமோ ஏதாக நான் தவிச்சு போயிருக்கிறேன். நீ என்னடா அவனை கோயில் போகணும்னு சொல்றீங்க? இத பாரியா, என் புள்ளைய மருந்தால காப்பாத்த முடியாது, அந்த மாரியாத்தாவால தான் காப்பாத்த முடியும். வருஷா வருஷம் அம்மனுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைய போன வருஷம் அல்லிமுத்து செய்யல. அதனாலதான் அவனுக்கு இந்த சோதனையோ என்னமோ. என்ன ஆனாலும் சரி, இந்த வருஷம் என் புள்ள கோயிலுக்கு போவான். மஞ்சள் தண்ணிய மேல ஊத்திக்கிட்டு பூங்கரகத்தை தலையில சுமந்துகிட்டு தீய மிதிப்பான். மஞ்சள் தண்ணி பத்திட்டு இருக்கு. முட்டாள், வெறும் மஞ்சள் தண்ணி அறியாதடா, இது பெட்ரோல் கலந்த மஞ்சள் தண்ணி. எதுக்குங்க மஞ்சள் தண்ணியில பெட்ரோல கலந்தீங்க? டேய், அல்லிமுத்து நாளைக்கு மஞ்சள் தண்ணியை ஊத்திக்கிட்டு தீ மிதிக்க போறானா. நாம என்ன பண்றோம்? யாருக்கும் தெரியாம அந்த மஞ்சள் தண்ணியில பெட்ரோல கலக்க போறோம். என்ன ஆகும்? அவ்வளவுதான், தீர கால வச்சோன்னா பத்திட்டு எடுத்துருவா. ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டா, அதனாலதான் ஆத்தாம எடுத்து சாம்பல் ஆக்கிட்டான்னு ஊரே பேசும். எப்படியா பிளான்?
நிலவாகும். வாழவிடு அம்மா பாளையத்தம்மா வேப்பிலை இனிப்பாகும். பம்பை நாதம் கேட்டு பாம்பாய் சீரியல் சமயபுர ஆத்தா எந்தன் சங்கடம் தீர்த்து விடு. கரகாட்டமாடும் ஏழை வாழ வரங்கொடு வரங்கொடு தாயே நீ. அணையிடு அம்மா ஆலயத்தம்மா சூரிய நிலவாகும். வாழவிடு அம்மா பாளையத்தம்மா வேப்பிலை இனிப்பாகும். தாய்க்கு தீபத்தை ஏற்றி வைத்தேன். தேகத்தை நோய்தான் வாட்டிய போதும் ராகத்தை பாட வந்தேன். தீயில இறங்குற பூவா மாறணும் புன்னகை காட்டம்மா. தீயது அழிந்திட அன்பனும் மழையை பொழிந்திடு நீ அம்மா. கருவில் என்னை தாங்கிய தாய்க்கு நீதான் தாயம்மா. கரகம் எடுத்து ஆடிட வந்தேன் பிள்ளை நானம்மா. இது போதும் போதும் எந்த ஜென்மம் உந்தன் காலடிதான் அம்மா. அணையிடு அம்மா ஆலயத்தம்மா சூரிய நிலவாகும். வாழவிடு அம்மா பாளையத்தம்மா வேப்பிலை இனிப்பாகும். காற்றும் மழையும் நீரும் நெருப்பும் எல்லாம் நீ அம்மா. மஞ்சள் நீரால் நாடும் உனக்கு எந்த அபிஷேகம். பைந்தன் செய்த பாவம் ஏனோ ரத்த அபிஷேகம். சொந்தம் பந்தம் எல்லாம் உந்தன் கோவில் தானம்மா. காலம் கோலம் மாறியதே என் நிலையினை பாரம்மா. உன் பாதம் பொழுதேன் தினம் தினம் அழுதேன் ஒரு முறை கருணை காட்டம்மா. அணையிடு அம்மா ஆலயத்தம்மா சூரிய நிலவகும். வாழவிடு அம்மா பாளையத்தம்மா வேப்பிலை இனிப்பாகும். பம்பை நாதம் கேட்டு பாம்பாய் சீரியல் சமயபுராத்தா எந்தன் சங்கடம் தீர்த்து விடு. கரகாட்டமாடும் ஏழை வாழ வரங்கொடு வரங்கொடு தாயே நீ. அணையிடு அம்மா ஆலயத்தம்மா சூரிய நிலவாகும். வாழவிடு அம்மா பாளையத்தம்மா வேப்பிலை இனிப்பாகும். அள்ளி முத்து
அல்லிமுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டாளா? டேய், அல்லிமுத்துக்கு என்ன வியாதி, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்ச ஒரே டாக்டர் அவனு நம்ம கஸ்டடியில இருக்கா. அப்புறம் எவன்டா போய் அல்லிமுத்தை காப்பாத்துவா? என்ன டாக்டர், கையில கட்ட கயிறு, வாயில கட்ட துணி, உடம்புல போட்ட கோட்டு. டாக்டர் டாக்டர் அவர் நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாரு, அல்லிமுத்துவை காப்பாத்தி இருப்பாரு. எனிமோர் நியூஸ்? ரொம்ப கோவப்படாதே பேராண்டி, போலீஸ் வந்துட்டு இருக்கு. போலீஸ் வந்தா வில்லனுக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். வில்லன்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கு தெரியும்? தாத்தா கவுத்துட்டீங்கள? ஆமா பேராண்டி, என் ஸ்டைலே தனி. என்ன பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா எங்கிருந்து வந்த நீ என் அல்லிமுத்துவை காப்பாத்திட்ட. எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்ட டீமியா.